கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மலைகளுக்குரிய தீர்க்க தரிசனத்தை பார்த்துட்டு வரோம். அதில் வந்து எரோபேயாமை பார்த்தோம். ஃபஸ்ட்டு சாலமோனை பார்த்தோம். அதுக்கு பிறகு எரோபேயாமை பார்த்தோம். அடுத்து வந்து அந்த கில்போவா மலையில் வந்து யோனத்தானும் அவங்க அப்பா சவுலும் வந்து வெட்டி கொன்னதுக்குரிய பழிவாங்கக்குரிய சாபத்தை குறித்து நம்ம வந்து பார்த்தோம். 2 சாமுவேல் 21:1-14 வரைக்கும் வாசிச்சுருங்க. 2 சாமுவேல் 21:1-14. சாமுவேல் 21:1-14 வரைக்கும் வாசிச்சுருங்க. தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். அப்பொழுது ராஜா கிபியோனியரை அழைப்பித்தான். கிபியோனியரோ இஸ்ரவேல் புத்திரராய் இராமல் எமோரியரில் மீதியாய் இருந்தவர்கள். அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டு இருந்தும் சவுல் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் யூதாவுக்காகவும் காண்பித்த வைராக்கியத்தினால் அவர்களை வெட்ட வகை தேடினான். ஆகையால் தாவீது கிபியோனியரை பார்த்து, நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் என்ன என்று கேட்டான். அப்பொழுது கிபியோனியர் அவனை பார்த்து, சவுலோடும் அவன் வீட்டாரோடும் எங்களுக்கு இருக்கிற காரியத்துக்காக எங்களுக்கு வெள்ளியும் பொன்னும் தேவையில்லை. இஸ்ரவேலில் ஒருவனை கொன்று போட வேண்டும் என்பதும் எங்கள் விருப்பம் அல்ல என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அவர்கள் ராஜாவை நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் எல்லையில் எங்கும் நிலைக்காதபடிக்கு அழிந்து போக எவன் எங்களை நிர்மூலமாக்கி எங்களுக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தானோ அவன் குமாரரில் 7 பேர் கர்த்தர் தெரிந்து கொண்ட சவுலின் ஊராகிய கிபியாவிலே நாங்கள் அவர்களை கர்த்தருக்கு என்று தூக்கி போட எங்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றார்கள். நான் அவர்களை ஒப்பு கொடுப்பேன் என்று ராஜா சொன்னான். ஆனாலும் தாவீதும் சவுலின் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தரை கொண்டு இட்ட ஆணைய நிமித்தம் ராஜா சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத்தை தப்பவிட்டு ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் சவுலுக்கு பெற்ற அவளுடைய 2 குமாரராகிய அர்மோனியையும் மேவிபோசேத்தையும் சவுலின் குமாரத்தியாகிய மேகோலாத்தியானான பர்சிலாவின் குமாரத்தியான ஆதாரியேலுக்கு பெற்ற அவளுடைய 5 குமாரரையும் பிடித்து அவர்களை கிபியோனியர்கள் கையில் ஒப்பு கொடுத்தான். அவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் மலையின் மேல் தூக்கி போட்டார்கள். அப்படியே அவர்கள் 7 பேரும் ஒருமிக்க விழுந்தார்கள். வார்கோதுமை அறுப்பு துவங்கும் அறுப்பு காலத்தின் முந்தின நாட்களிலே அவர்கள் கொன்று போடப்பட்டார்கள். அப்பொழுது ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் இரட்டு புடவையை எடுத்துக்கொண்டு போய் அதை பாறையின் மேல் விரித்து அறுப்பு நாளின் துவக்கம் முதற்கொண்டு வானத்திலிருந்து அவர்கள் மேல் மழை பெய்யும் மட்டும் பகலில் ஆகாயத்து பறவைக்காகிலும் இரவில் காட்டு மிருகங்களுக்காகிலும் அவர்கள் மேல் விழ ஒட்டாதிருந்தாள். ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் என்னும் சவுலின் மறுமனையாட்டி செய்தது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது போய் பெலிஸ்தர் கில்போவாவிலே சவுலை வெட்டின போது பெத்சானின் வீதியிலே தூக்கி போடப்பட்டதும் கீலேயாத்தில் உள்ள யாபேஸ் பட்டணத்தார் அங்கே போய் திருட்டளவாய் கொண்டு வந்ததுமான சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனான யோனத்தானின் எலும்புகளையும் அவர்களிடத்திலிருந்து எடுத்து அங்கே இருந்து அவர்களை கொண்டு வந்து தூக்கி போடப்பட்டவர்களின் எலும்புகளையும் அவர்களுடைய சேர்த்து சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளையும் பென்யமீன் தேசத்து சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீஷின் கல்லறையில் அடக்கம் பண்ணிவித்தான். ராஜா கட்டளையிட்ட படியெல்லாம் செய்தார்கள். அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இந்த அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம்? சவுலோட அவன் சம்மந்தப்பட்ட எல்லா எலும்புகளும் என்ன செய்கிறாரு? கர்த்தர் வந்து எடுத்து போட்டு அது ஒரு இடத்துல வந்து சுட்டரிக்கிறார். சுட்டரிச்ச பிறகு அந்த தேசம் என்ன செய்யுது? ஆசீர்வதிக்கப்படுகிற காரியங்கள் பார்க்கும். இப்போ எசேக்கியேல் 6 வந்து அந்த எலும்புகள்னு சொல்லி ஒரு வசனம் வாசிச்சோமா? ஆமாம். 5 வாசிங்க. எசேக்கியேல் 6:5. நான் இஸ்ரவேல் புத்திரருடைய பிரேதங்களை அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களின் முன்னே கிடக்க பண்ணி உங்கள் பலிபிடங்களை சுற்றிலும் உங்கள் எலும்புகளை சிதற பண்ணுவேன். ஆமாம், இந்த நிறைவேறல வந்து கிபியோனியருடையது வரும். அதான் அந்த சாபம் வந்து
இருக்குது. அப்போ அந்த சாபத்தை நீக்கிறதுக்கு கர்த்தர் வந்து ஒரு காரியத்தை செய்கிறாரு, கட்டளையிடுகிற தேவன். அப்போ இரக்கம் பாராட்டுகிற தேவன், நியாயத்தீர்ப்பு செய்கிற தேவன். அந்த நியாயத்தீர்ப்பின் வழியையும் கர்த்தர் செய்கிறாரு. அதுலேருந்து ரொம்ப டீப்பாக நம்ம நரகத்துக்கு போகாமல் தப்பு வைக்கிற பாதைகளையும் உண்டு பண்ணுகிற தேவன். எல்லா விதத்திலும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து நரகத்துக்கு போகணும்னு நினைக்கிற தேவன் இல்லைன்னா மனுஷனை வந்து எதுக்காக படைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பரலோகத்துக்கு செல்லுறதுக்காக படைக்கிறார். அவருடைய விலையேறப்பட்ட ரத்தம் வந்து இந்த பூமியில் சிந்தப்பட்டு நமக்கு ஒரு மீட்பை ரட்சிப்பை உண்டு பண்ணிக்கிற ஒரு பெரிய பொக்கிஷத்தை வர கட்டளையிட்டுருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் அப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா யார் இல்லை, இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் மறிக்கலை, ரட்சிப்பு அடையலை. ஆனாலும் தேவன் என்ன செய்கிறாரு, அவருடைய சாபத்துக்கு தப்பு வைக்கிற தேவன். அவருடைய என்ன சொல்லுவாங்க பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுவாங்க இல்லை, அவருடைய நோக்கம் எல்லாமே வந்து முற்றிலும் கரைப்படுத்தப்பட்ட மனிதர்களை என்ன செய்கிறாரு, சீர்படுத்துகிறார், நியாய தீர்ப்புக்கு உள்ளாக்குகிறார். ஆனாலும் அவரை தப்பு வைக்கிறதுக்கு ஒரு பாதையை உண்டு பண்ணுகிற தேவன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. அங்கே மழையை கட்டளையிடாமல் இருக்கிறாரு. என்ன காரியம் அப்படிங்கிற கேட்குற போது கர்த்தர் தெளிவுபடுத்துகிற தேவனாக இருக்கிறார். சவுல் வந்து மீறி போனால் தவறு பண்ணினா, ஆனால் யோனத்தான் என்ன செய்யலை, தவறு பண்ணலை. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம படித்தோமா நீதிமானுடைய அழிவும் என்ன இருக்குது, டோட்டலாக யாரோட இருக்குது, அநீதிமானோட சேர்ந்து இருக்குது, துன்மார்க்கோட சேர்ந்து இருக்குது படித்தோமா. அப்போ அப்படிப்பட்டவனையும் கர்த்தர் என்ன செய்யணும், தூக்கி எடுக்கணும். அவன் வந்து ரட்சிப்பின் காலத்தில் இல்லை. அதற்காக கூட கர்த்தர் என்ன செய்வார், இந்த காரியங்களை செய்கிற தேவனாக இருக்குது. ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம வந்து ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது தேவன் நல்லவர் நல்லவர் நல்லவராகவே இருக்கிறார். அவருக்கு நன்மையை செய்கிறது மட்டும்தான் தெரியும், தீமை செய்கிற தேவன் அல்ல. தீமையை பார்க்காத சுத்த கண்ணுன்னு சொல்கிறார். நம்முடைய பாவங்களை கூட என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டார். இப்படிப்பட்ட பாவங்களை முதுகுக்கு பின்னாலே எரிந்து போடுகிற தேவன். நீ இப்படிப்பட்ட பாவம் பண்ணிட்டு நம்ம குத்தி காட்டுவோம், நம்ம சொல்லுவோம் ஒரு செயலை நான் சும்மா அதே என்ன செய்வோம், குத்தி காட்டுவோம். ஆனால் கர்த்தர் வந்து அப்படி குத்தி காட்டுகிற தேவன் இல்லை, கடிந்து கொள்ளுகிற தேவன். குத்தி காட்டுதலுக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு பையன் வந்து ஒழுங்காக வந்து குளிக்கலை சாப்பிட போது கடிந்து கொள்வோம். குத்தி காட்டுறது வேறு விஷயம். ஒரு தவறு பண்ணிட்டானா திரும்ப அவன் நல்லவனாக மாறக்கூடிய பாதைகளை நம்ம வந்து சில திறந்து கொடுக்காம நீ இப்படிப்பட்டவன், நீ இப்படி இதை பண்ணிட்ட, நீ இது இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி குத்தி காட்டுகிறது நம்மளுடைய சுபாவம், பிசாசனுடைய குணம். நான் கர்த்தர் குத்தி காட்டுகிற தேவன் இல்லை. எப்பேற்பட்ட அவருக்கு விரோதமாக எழுப்பினாலும் டோட்டல் கரப்ஷன் ஆகிற யார், யூதாஸ் காரியோத். ஆனால் அவன் எப்படி கூப்பிட்றாரு, சிநேகிதரே, முத்தத்தினாலேயா என்னை காட்டி கொடுத்தார். அப்போ முத்தங்கிறது என்ன சொல்லுவோம், ஒருத்தருக்கு வந்து முத்தம் கொடுக்குறோன்னா அவங்கள நேசித்து தானே செய்வான், முத்தம் விடுவோம். எப்போவுமே வஞ்சக முத்தம் எங்கேயாவது நம்ம கொடுத்துருக்கோமா, வஞ்சக முத்தம், அதாவது மனசுகள் ஒன்று நினச்சிக்கிட்டு அவங்கள கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறதுனா அது இந்த பழக்க கலாச்சாரங்களில் வந்து வரும்போது அப்படிப்பட்ட வஞ்சக முத்தம் வரும். இப்போ மேற்கு நாட்டு கலாச்சாரம் வந்து ஒருத்தரை பார்த்தோன்னா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறது. இந்த பக்கம் நீங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி போயிட்டாலே அங்கே இருக்கிற எல்லாருமே பேரண்ட்ஸ் எல்லாருமே தங்கச்சி தம்பிக்கு அண்ணனுக்கு எல்லாருமே சொல்லுவாங்க கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற அந்த கலாச்சாரம் இருக்குது. அது எப்படி வந்துச்சுன்னா அவங்க ஆங்கிலேயர்களோடு வந்து கலந்த ஒரு கலாச்சாரம். அவங்க வந்து இந்த ஆங்கிலேய ஆதிக்கத்தில் இந்த பிராமணர்களுடைய தொல்லை தாங்க மாட்டாமல் அவங்க ஜாதி ரீதியாக அவங்க ஒடுக்குதல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருந்த தமிழர்கள் என்ன செய்தாங்கன்னா ஆங்கிலேயரை சார்ந்து கொண்டாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரெட்சிப்பு காரியங்கள் அங்கே வந்து நடந்துச்சு. அதனால் அந்த ஆங்கிலேய கலாச்சாரம் நிறைந்த பகுதியாக பார்த்திங்கன்னா தூத்துக்குடி அந்த பக்கம் அப்படி பார்த்திங்கன்னா கேரளா வரைக்கும் இருக்குது. அவங்களுடைய ட்ரெஸ் மேக்கிங், அவங்க பேச்சு நடத்தை வார்த்தை எல்லாமே பார்த்திங்கன்னா மேற்கத்திய கலாச்சாரம் இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு போகலை. மேற்கத்திய கலாச்சாரம் வந்து லிவிங் டுகெதர், திருமணம் பண்ணாமலே வாழ்க்கை நடத்துறது, அப்புறம் என்ன செய்கிறாங்க பிடிக்கலைன்னா விலகி போகிறது, அந்த காரியங்கள் வந்து அவ்வளோவா இல்லை. ஆனால் இப்போ வந்து நம்ம சரி அது வந்துட்டு இருக்குது. அது வந்து தவறான ஒரு காலம் வந்து சமீபம். சீர்கேடு வந்து ஒழுக்கக்கேடு வரும்போது பார்த்திங்கன்னா தேசம் கெட்டு போகும்போது நம்ம வந்து செபிக்க கடமைப்பட்டிருக்கோம். அதனால் காலம் வருகையின் காலம் சமீபம்னு சொல்லி நம்ம வந்து அந்த கருத்தில் போகிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது கலாச்சாரம் இருக்கும்போது வஞ்சகம் முத்தம் விடுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து இந்த பக்கம் கலாச்சாரம் இல்லை. அதனால் என்ன செய்கிறோம், ரொம்ப பாசமாக இருந்தால் சில நேரம் எல்லாருக்கும் தெரியாமல் நம்ம கணவருக்கோ நம்ம பையனுக்கோ நம்ம பொண்ணுக்கோ என்ன செய்வோம், இப்போ நம்ம முத்தம் விடுகிற காலங்கள் வந்து இருக்குது. ஆனால் அந்த நாட்களில் வந்து யூதாஸ் காரியோத்து தேவனை வந்து கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுக்கறதுக்கு ஒரு அடையாளம் சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து யூதர்கள் வந்து ஒரே ஜாடையில் இருப்பாங்க. இப்போ நம்ம குடும்பத்திலே ஒருத்தரை இல்லை நம்மளுடைய ஒரு கூற்ற இன மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஜாடையில் வந்து இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா, ஒரே ஜாடையில் இருப்பாங்க. இங்கே வெள்ளைக்காரங்க பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருப்பாங்க, அவங்களும் ஒரே ஜாடையில் இருப்பாங்க. நீங்கள் இஸ்ரேலை பாருங்கள், இஸ்ரேலர் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரே ஜாடையில் தான் இருப்பாங்க. பிள்ளைங்க பொம்பளைங்க பார்த்தா ஒரே ஜாடையில் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவரை வந்து அடையாளம் கண்டுகொள்வதற்காக
அவனுக்கு யார் சனகரிப்பு சங்கத்தில் இருக்கிறவங்க வந்து அவன்கிட்ட வந்து விலை இவன் தான் போய் கேட்குறான் 30 காசுக்கு நான் எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு கேட்கும்போது 30 வெள்ளி காசு. இப்போ 30 வெள்ளி காசு எதுக்கு மதிப்பு அது கட்டளிடுறாங்கன்னா சகரியாவில் இருக்குது. அவருக்கு வந்து 30 காசு தான் சரி என்ன இருக்குது மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாட்டுக்குரிய 30 வெள்ளி காசு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களுக்கு அடிமைக்கு ஒரு 30 வெள்ளி காசு அப்படி நிறையா காரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா 30 வெள்ளி காசு அதுதான் அவருக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒரு மதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனுடைய சூட்சுமா அது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தனிப்பட்ட விதத்தில் வந்து பார்ப்போம். அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவரை வந்து அவனுடைய 30 வெள்ளி காசு போது அன்றைய நிலைமைக்கு அவனுக்கு எவ்வளவு மதிப்பு அப்படிங்கிறதே நம்ம என்ன செய்கிறோம் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது அவன் வந்து 30 வெள்ளி காசு அப்படிங்கிறது ஒரு பெரிய தொகை. ஆனால் அவன் ஆண்டவரை காட்டிலும் அந்த வெள்ளி காசு மேலே என்ன செய்கிறான் அவன் வந்து நம்பிக்கை வைக்கிறான். அது அவனுடைய தவறு. ஆனால் கர்த்தர் அதை சுட்டி காட்டுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம சுவிசேஷத்தில் வாசிக்கும்போது பார்த்திங்கன்னா நீ செய்ய வேண்டியது சீக்கிரமாக செய். ஏன் நம்ம ஆண்டவர் வந்து பப்ளிக்காக யூதாஸ் காரியத்தை தான் காட்டி கொடுக்க போகிறாங்கப்பா இந்த விஷயத்தை வந்து நான் வந்து இவனை முன்னிட்டு தான் நான் என்ன செய்ய போகிறேன் சிலுவையில் மறிக்க போகிறேன் அப்படின்னு ஏன் சொல்லலை? 12 சீஷர் இருக்காங்க, அன்பான சீஷர் இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க நேசிக்கிற எல்லா சீஷரும் 12 பேரையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறாரு. அவன் மட்டும் ஏன் அப்படி தவறுதலாக போகிறேன்? அவனுடைய தவறுதலை சுட்டி காட்டினாரா? இல்லை எல்லாருக்கும் முன்னாடியே இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் உங்கள் பிள்ளை வந்து தப்பு பண்ணுதுப்பா நீ கொஞ்சம் திருத்தருக்கு வழியை பாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் தேவன் கடைசி வரைக்கும் அவனை ஏன் காட்டி கொடுக்குற அப்படிங்கும்போது கர்த்தர் வந்து எவருடைய பாவங்களையும் தவறுங்களையும் பப்ளிக்காக உடைத்து போடுகிற தேவன் அல்ல. நாம் வந்து என்ன செஞ்சிருவோம் தாராளமாக நம்ம ரொம்ப நல்லவங்க மாதிரி என்ன செஞ்சிடுவோம் அடுத்தவங்க தவறுகள் என்ன செஞ்சிடுவோம் தனிப்பட்ட முறையில் சொல்லாமல் தனிப்பட்ட முறையில் சொல்லியிருப்பாங்க. வேதத்தில் சொல்லப்படலை. எப்படியும் தனிப்பட்ட முறையில் சொல்லியிருப்பாங்க. தனிப்பட்ட முறையில் சொல்லாமல் நம்மகிட்ட வந்து ஒரு தவறுகளை சுட்டி காட்டுகிறது என்போது நாம் தனி அறையில் தனி ஜெபத்தில் இருக்கும்போது நம்முடைய காரியங்களை சுட்டி காட்டுகிறது. அதான் நிதானித்து நிதானமாய் தேவனுடைய படுக்கையில் அமர்ந்திருந்து நானே தேவன் என்ற நிலையில் தன்னைத்தானே நிதானிக்கிறவன் என்ன செய்ய மாட்டேன் அப்போ தவறான பாதையில் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் நிறையா வசனங்களை வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ தனிமையாக இருக்கும்போது இல்லை நம்ம வந்து கர்த்தருக்குள்ளே வளரும்போது அடுத்தவன் மூலமாக வந்து நமக்கு வந்து தவறுகளை சுட்டி காட்டுகிற தேவன் அப்படிங்கிற நாத்தான் வேலுக்கிட்ட என்ன செய்கிறாரு ஆண்டவர் காரியங்கள் வெளிப்படுத்தி தீர்க்க தரிசனமாய் தாவீதுக்கிட்ட போய் சொல்கிறார். ஆனால் தாவீதுகிட்ட போய் பெரிய அரண்மனையில் இருக்கும்போது அவன் பெரிய அந்த அவன் சொல்ல சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது அவன் போய் சொன்ன மாதிரி அது சில எங்கள் வேதம் வந்து பதிவு பண்ணப்படலை. தனிமையாக இருக்கும்போது அவன் சொல்லும்போது நீயே அந்த மனுஷன் சொல்லி நாத்தான் வேலையும் தாவீதை மட்டும்தான் அந்த பகுதியில் வந்து பார்க்குறோம். அப்போ தாவீது என்ன செய்கிறான்னா என்ன செய்கிறேன் ஒத்துக்கிறேன். அப்போ ஒத்துக்கிறாத ஆட்களும் இந்த உலகத்தில் வந்து இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாவீது வந்து ராஜாவாக இருக்கிறேன். அவனை வெட்டி போடுகிறதுக்கு அவனுக்கு என்ன இருக்குது சுதந்திரம் இருக்குது. ஏன்னா அவனை யாரை வெட்டி கொண்டு போட்டேன் உரியாவை கொண்ட தேவன் வந்து இவன் கொண்ட தாவீதுக்கு இவனை கொள்றதுக்கு ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. அப்போ அந்த டைமில் செய்ய தன்னை தானே தாழ்த்தி என்ன செய்கிறான் ஒத்துக்கிறேன். நீங்கள் ஆகாவை பார்த்தீங்கன்னா அவனோட ஒரு கீரை தோட்டத்தை வந்து அவன் போடணுங்கிறாக ஒரு திராட்சை தோட்டத்தை அழிக்கவும் தன்னுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கிற அடுத்தவன் சுதந்திரத்தை ஆட்டையை போடுகிற அந்த ஆகாவை வந்து அவனை வந்து யார் அவன் பேர் நாபத்தை வந்து கொலை பண்ணுறான். யார் கொள்வது ஒய்ஃபை விட்டு அவன் கொலை பண்ண இவன் ஒன்றும் கொலை பண்ணலை. இவன் கவலையாக இருக்கிறது அவன் என்னான்னு கேட்குறான். யார் ஏசப்பேர் கேட்குறான். நான் வந்து இப்போ பக்கத்தில் இருக்கிற திராட்சை தோட்டத்தை வந்து நான் கீரை தோட்டத்தை மாற்றுறதுக்கு நான் ஆசைப்பட்றேன். அவன் அவனுடைய பெற்றோரின் சுதந்திரம் அவனுடைய பரம்பரை சொத்து அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு தரமாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ ராஜாடா தூண்டி விடுறான். நீ ராஜாடா நீ இதுக்கு போய் எதுக்கு இதை செய்கிற இப்படி யோசிச்சுட்டு இன்னும் மனசு கவலையாக இருக்கிறேன். இப்போ பாரு நான் காரியத்தை செய்கிறேன் தவறான காரியத்தில் வந்து அது 40 திராட்சை தோட்டத்தை எடுத்து அவனை கொன்னுட்டு இப்போ போய் நீ அதை போய் எடுத்துக்க அப்படிங்கும்போது அவன் எப்படிமா செய்த அப்படிலாம் அவன் கேட்ட மாதிரி விதத்தில் பதிவு பண்ணப்பட்டான். அவனுக்கு வேண்டியது திராட்சை தோட்டத்தை கீரை தோட்டமாக மாற்றணும். அப்போ அதே ஒரு குறிக்கோளில் போகும்போது ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு அவனை வந்து எச்சரிக்கிற தேவனாக இருக்கார். எச்சரிக்கும் போது அவன் தனி தாழ்த்துக்கிறான். உள்ளதுலேயே ரொம்ப மோசமான விக்கிரக வெறி பிடித்த ராஜா பொண்டாட்டி கேட்குற பொண்டாட்டி தாசன் கூட சொல்லுவாங்க. விட்டு ஏசபேலின் மனைவியின் வார்த்தைக்கு விற்று போட்டவன் வேதத்தில் பதிவு பண்ணப்படும் அப்படின்னா பொண்டாட்டி தாசன் சொல்லி பப்ளிக்காக தேவன் வந்து பதிவு. அப்படிப்பட்டவன் தன்னை தாழ்த்தும் போது ஆண்டவர் சொல்வார் ஆகாப் தன்னை தாழ்த்தினதை கண்டாயா அப்படின்னு சொல்கிறார். அப்போ கர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு அவருக்கு எதிராக வந்து எழுப்பினாலும் அவனை என்ன செய்கிறாரு அந்த எலும்புகளை எடுத்து சேர்த்து வச்சு சவுளை வச்சு எல்லா எலும்பையும் சேர்த்து வச்சு கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டு அதை என்ன செய்கிறாரு சுட்டரிக்கப்படியாக காரியங்களை நடத்துகிற தேவன். அப்போ அவருடைய வார்த்தைகளையும் அவரை வந்து தியானிக்கும் போது அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்கும்போது அவரை விட்டு விலகுவதற்கு நமக்கு மனசே
இருக்காது. அதுக்காக நம்ம செய்யணும் தனிமை அறையில் வேதத்தை நம்ம என்ன செய்யணும், நிறையா படித்து அவரை குறித்து ஆராய்ந்து அறியும் போது என்ன செய்யணும், இந்த காரியங்கள் வந்து வெளிப்படும். சும்மா நம்ம வந்து ஏனோ தானோ நம்ம வாசிக்கும் போது காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவனில் கர்த்தர் நம்மக்கிட்ட பேசணும். இப்போ உங்ககிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னா ஒரு பெரிய கூட்டத்தில் இருந்து பேசும்போது ஒரு சில வார்த்தைகள் வந்து பேசுவேன். நீங்களும் நானும் நெருக்கமாக இருக்கும்போது நம்மளுடைய உறவு வந்து பலப்படணும்னு என்ன செய்வோம், தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து பேசும்போது நம்முடைய உறவுகள் வந்து பலப்படும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறோம். இப்போ என்னை பற்றி யாரோ இல்லையே, எனக்கு டோட்டலாக அவங்கள பற்றி தெரியுமே, அவங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையும் எனக்கு தெரியுமே, இந்த விஷயத்தில் அவங்க தவறி இருக்கிறாங்களா, அப்படியா நான் கேட்குறேன், கேட்டால் அக்கா என்ன சொல்லுவாங்க, கிளியர் பண்ணிடுவாங்க. அப்படின்னு என்ன செய்வாங்க, அந்த நெருக்கத்தின் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் கட்டாக என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. தெரியாத பட்சத்தில் யாராவது சொல்லும்போது அப்படியா சரி இனிமேல் நம்ம அவங்கள்ட்ட என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன், பேச மாட்டேன், பழக மாட்டேன். அப்போ தேவனை நான் முழுவதுமாக அறிந்து கொள்ளும்போது தேவனை விட்டு விலகுகிற காரியங்கள் மட்டும் தூரம் போய்விடும். நம்ம கடைசி வரைக்கும் என்ன செஞ்சுருவோம், ஓடி முடித்து விடுவோம். அதில் வந்து நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். இந்த சவுலோட காரியத்தில் வந்து நம்ம பார்க்குற காரியங்கள் இதுதான். சரியா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 ராஜாக்கள் 9:27 வாசிங்க. 2 ராஜாக்கள் 9:27. இதை யூதாவின் ராஜாவாகிய அகசியா கண்டு தோட்டத்தின் வீட்டு வழியாய் ஓடி போனான். யெகூ அவனை பின்தொடர்ந்து அவனையும் ரதத்திலே வெட்டி போடுங்கள் என்றான். அவர்கள் இப்லேயாம் கிட்ட இருக்கிற கூர்மலையின் மேல் ஏறுகிற வழியிலே அப்படி செய்தார்கள். அவன் மெகிதோவுக்கு ஓடி போய் அங்கே செத்து போனான். இந்த இவன் அகசியா யாருன்னா யூதாராஜா. அகசியா யாரு? யூதாராஜா. அப்போ அவன் வெட்டி போடலை. அவனுக்கு காயப்பட்ட இடம் வந்து பார்த்திங்கன்னா கூர்மலை. காயப்பட்ட இடம் வந்து கூர்மலை. இப்போ யோராம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆகாப் ராஜாவோட பையன். ராஜா ஆகாப்புக்கு பதிலாக வந்து ஆட்சியில் வந்து ஆகாப் இறந்த பிறகு அவனுடைய பையன் வந்து யோராம் வந்து ஆட்சியில் இருப்பேன். இவன் வந்து பார்த்திங்கன்னா எதை எப்படி இருப்பான்னு பார்த்தா விக்கிரகங்களை வழிபடுகிற ஒரு ராஜாவாக இருப்பேன். அப்போ அவனை வந்து வெட்டி கொலை செய்யறதுக்கு யெகூவை கர்த்தர் எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். யெகூங்கிற ராஜா அவன் யார்? இஸ்ரவேல் ராஜா. யெகூ வந்து இஸ்ரவேலின் ராஜா. அப்போ யெகூ வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற காரியங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த தேசம் தீட்டுப்பட்டவங்க கர்த்தர் யெரொபெயாமுக்கு ஒரு வாக்கு கொடுத்து அவனை வந்து ராஜாவாக்கின தேவன் யெகூவை கர்த்தர் வந்து எழுப்புவார். யெகூவை கர்த்தர் வந்து எழுப்புவார். இந்த ராஜாக்கள் 10 வந்து பார்த்தீங்கன்னா 19:28 வாசிங்க. 10:19-28. இப்போது பாகாலின் சகல தீர்க்கதரிசிகளையும் அவனுடைய சகல பணிவிடைக்காரரையும் அவனுடைய சகல ஆசாரியரையும் என்னிடத்தில் அழைப்பியுங்கள். ஒருவனும் குறையலாகாது. நான் பாகாலுக்கு பெரிய பலியிடப் போகிறேன். வராதவன் எவனோ அவன் உயிரோடு இருப்பதில்லை என்றான். பாகாலின் பணிவிடைக்காரரை அழிக்கும்படி யெகூ இதை தந்திரமாய் செய்தான். 28 அதுக்கடுத்து 28 வரைக்கும் 28 வரைக்கும். பாகாலுக்கு பண்டிகை ஆசரிப்பை கூறுங்கள் என்று யெகூ சொன்னான். அப்படியே கூறினார்கள். யெகூ இஸ்ரவேல் தேசமெங்கும் அதை சொல்லி அனுப்பினபடியால் பாகாலின் பணிவிடைக்காரர் எல்லாரும் வந்தார்கள். வராதவன் ஒருவனும் இல்லை. அவர்கள் பாகாலின் கோவிலுக்குள் பிரவேசித்ததினால் பாகாலின் கோவில் நாற்சாரியும் நிறைந்திருந்தது. அப்பொழுது அவன் வஸ்திர சாலை விசாரிப்புக்காரனை நோக்கி, பாகாலின் பணிவிடைக்காரருக்கெல்லாம் வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வா என்றான். அவர்களுக்கு வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வந்தான். பின்பு யெகூ ரேகாபின் குமாரனாகிய யோனதாபோடு கூட பாகாலின் கோவிலுக்குள் பிரவேசித்து பாகாலின் பணிவிடைக்காரரை நோக்கி, பாகாலின் ஊழியக்காரரே அல்லாமல் கர்த்தரின் ஊழியக்காரரில் ஒருவனும் இங்கே உங்களோடு இராதபடிக்கு திட்டமாய் பாருங்கள் என்றான். அவர்கள் பலிகளையும் சர்வாங்க தகனங்களையும் செலுத்த உட்பிரவேசித்த பின்பு யெகூ வெளியிலே 80 பேரை தனக்கு ஆயத்தமாக வைத்து, நான் உங்கள் கையில் ஒப்புவிக்கிற மனுஷரில் ஒருவனையும் எவன் தப்ப விடுகிறானோ அவனுடைய ஜீவனுக்கு பதிலாக அவனை தப்ப விட்டவனுடைய ஜீவன் ஈடாய் இருக்கும் என்றான்.
சர்வாங்க தகன பலியிட்டு தீர்ந்தபோது யெகூ சேவகரையும் சேர்வைக்காரரையும் நோக்கி, உள்ளே போய் அவர்களை வெட்டி போடுங்கள், ஒருவரையும் வெளியே விட வேண்டாம் என்றான். அப்படியே பட்டயக்கருக்கினால் சேவகரும் சேர்வைக்காரரும் அவர்களை வெட்டி எரிந்து போட்டு பாகாலின் கோவிலை சேர்ந்த ஸ்தலம் எங்கும் போய் பாகால் கோவில் விக்கிரகங்களை வெளியே எடுத்து வந்து அவைகளை தீ கொளுத்தி பாகாலின் சிலையை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல மலஜலாதி இடமாக்கினான். இப்படியே யெகூ பாகாலை இஸ்ரவேலில் இராதபடிக்கு அழித்து போட்டான். ஆமாம், கர்த்தர் என்ன பண்ணாரு, யெகூங்கிற ஒரு ஆளை செய்கிறாரு, கர்த்தர் வந்து எழுப்புறாரு. இவன் வந்து ராஜ பரம்பரை இல்லை, சரியா? இவன் வந்து ராஜ பரம்பரை கிடையாது. 2 ராஜாக்கள் 9:2 வருஷங்க. நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனான யோசபாத்தின் மகன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து. ஏதாவது ராஜ பரம்பரை கிடையாது. அவங்க அப்பா பேர் வந்து யோசபாத்து, அவங்க தாத்தா வந்து நிம்சி அப்படின்னு மட்டும் தான் எனக்கு சரி வேதத்தில் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தர் வந்து ஒரு காரியத்தை வந்து கர்த்தர் வந்து நடத்தணும்னா அவன் குலம் கோத்திரத்தெல்லாம் பார்க்கிற தேவன் கிடையாது. என்ன கிடையாது? தேவன் கிடையாது. அப்போ யாரோ ஒருத்தன், ஆனால் அவங்க என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அரண்மனை அதிகாரியாக இருக்கிறேன். யாருடைய இதில் வந்து அரண்மனை அதிகாரியாக இருக்கிறேன்? முடியாது. 2 ராஜாக்கள் 9:1-6 வருஷங்க. அப்பொழுது தீர்க்கதரிசியாக எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரில் ஒருவனை அழைத்து, நீ இடைக்கட்டி கொண்டு இந்த கையில குப்பியை உன் கையில எடுத்துக்கொண்டு கீலேயாத்தில் உள்ள ராமத்துக்கு போ. நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரனின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் தைலகுப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான். அப்படியே தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாகிய அந்த வாலிபன் கீலேயாத்தில் உள்ள ராமத்துக்கு போனான். அவன் உட்பிரவேசித்த போது சேனாதிபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவன் சேனாதிபதியை, உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு யெகூ, எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டதற்கு அவன், சேனாதிபதியாகிய உமக்குத்தான் என்றான். அவன் எழுந்து அறை வீட்டுக்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். ஆமாம், அவன் வந்து கீலேயாத் பகுதியில் சேர்ந்த ஒரு மனுஷன் தான் இருக்குது. அந்த கீலேயாத் வந்து பார்த்திங்கன்னா மனாசே கோத்திரத்துக்கு சொந்தமான ஒரு பகுதி. அதனால் இவன் வந்து மனாசே கோத்திரமாக இருக்கலாம். ஏன்னா மனாசே கோத்திரம்னு இங்கே பதிவு பண்ணப்படாதான் என்ன முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் மனாசையோட அவனுடைய கோத்திர பங்கு வந்து பார்த்திங்கன்னா கீலேயாத். சரியா? யோசுவா 17:1 வாசிங்க. யோசுவா 17:1. மனாசே கோத்திரத்துக்கு பங்கு கிடைத்தது. அவன் யோசேப்புக்கு முதல் பெயரானவன். மனாசேயின் மூத்த குமாரனும் கீலேயாத்தின் தகப்பனாகிய மாகீர் யுத்த மனுஷனானபடியால் கீலேயாத்துக்கும் பாசானுக்கும் அவனுக்கு கிடைத்தது. பாசானும் அவனுக்கு கிடைத்தது. மனாசையோட ஒரு மனாசையோட கோத்திரமாக இருக்கலாம். மனாசே கோத்திரத்தில் வேறு எல்லாருமே இருந்திருப்பாங்க. அப்போ அது வந்து தெளிவுபடுத்தப்படலை வேதத்தில். ஆனால் மனாசே கோத்திரமாக இருக்கலாம் உறுதி கிடையாது. ஆனால் கர்த்தர் வந்து எப்பேற்பட்டவங்க தன்னுடைய காரியங்களுக்காக வந்து ஒரு மனுஷனை வந்து தெரிந்து கொள்ளுகிற தேவன். அவன் எங்கே இருக்கிறான் ஏது இருக்கிறான்றவன் அவருக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அவன் தன்னுடைய காரியத்தை செய்வான் அப்படின்னு அந்த கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஒரு மனுஷனை தெரிஞ்சிருக்காரு. இதை பார்ப்பா நேபுகாத்நேச்சாரை நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரம்ப்பை நம்ம சொல்லலாம். எதுக்கிறதுக்கு ஈரானில் உள்ள கொமேனிங்கிற ஒரு சத்துரு பிசாசு நிறைந்த ஆக்குபேல இருக்கிற ஒரு மனுஷனை அழிக்கிறதுக்கு என்ன செய்கிறாரு, ட்ரம்ப்பை வந்து எழுப்புகிறார். ட்ரம்ப் எழுப்பும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து பிரபலமாக இருக்குது. அவன் வந்து பாலியலில் வந்து பயங்கரமாக 13 வயசு பிள்ளைலாம் எடுத்தான் அப்படின்னு சொல்லி காரியங்கள் போட்டாங்க. அவருடைய காரியத்தை செய்கிறதற்கு அவன் வந்து நமக்கு கீழ்ப்படிவான்
இல்லை அந்த காரியத்தை செய்வான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சில தெரிந்தெடுக்கிற தேவன். பரிசுத்தவான்கிறது அடுத்த கட்டம். பரிசுத்தவானை வந்து இராணுவத்தில் பயன்படுத்த மாட்டார் அப்படின்னு பார்க்கும்போது தாவீதை வந்து பயன்படுத்திருக்கிறார். ஏன்னா அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடந்து வரேன். இராணுவத்தை வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு, யோனத்தான் வந்து பயன்படுத்தியிருக்கிறார். அப்படி நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் இந்த காலங்கள் இந்த நாட்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இராணுவத்தில் பணிபுரிந்து தேவனை வந்து நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தேவனுக்கு தான் தெரியும். இராணுவத்தில் வந்து ஆண்டவர் வந்து ஆட்களை தேவனுடைய பிள்ளைகளை வந்து வச்சுருக்கலாம். ஆனால் அது எந்த விதத்தில் அவர் வந்து வழி நடத்துகிறார் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் புலப்படாத ஒரு காரியம். ஏன்னா ஒரு எதிரியை வந்து சுட்டு வீழ்த்துறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் என்ன செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. அப்படி ரொம்ப நூதனமாக நம்ம வந்து போக முடியாது. பட் ஆனால் நமக்கு இந்த நாட்டில் வந்து இராணுவம் எல்லா நாட்டுக்கும் இராணுவம் வந்து கட்டாயம் இருக்கணுங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து இருக்கிறோம். ஏன்னா இராணுவம் இல்லைன்னா அடுத்த நாட்டுக்காரர் வந்து உள்ளே பூந்துடுறோம் அப்படிங்க இருக்குது. அப்போ அங்கே தேவ பிள்ளைகள் இருப்பாங்களா? இருப்பாங்க. இருக்கும்போது கர்த்தர் அவங்க என்ன செய்கிறாங்க, எங்கே இருந்தாலும் இடத்துல இருந்து தேவ பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, உண்மையான தேவ பிள்ளைகள் பரிசுத்தத்தை நோக்கி கடந்து ஒரு பிள்ளைன்னு சொன்னால் அந்த இராணுவத்தின் காரியங்கள் இங்கே குடிக்கிறதுக்கு குளிருக்கு குடிக்கிறதுக்கு காரியத்தை கொடுக்காம அவங்க குடிக்க மாட்டாங்க. அப்போ சாப்பிடுற காரியங்கள் பார்த்திங்கன்னா பீஃபு எல்லாமே ஒரிஜினலாக கொடுக்குறாங்க, போருக்கு கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல, கொடுக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை வேணால் தவிர்த்து கொள்ளலாம். ஆனால் சுட்டு வீழ்த்தணும் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற நமக்கு என்ன தெரியல. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நம்மளுடைய இன்றைக்கி நம்ம புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவ வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நம்ம வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு நம்ம அவருடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை பின்பற்றும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து விலகி இருக்கணும். பார்த்தீங்கன்னா நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு போய் நம்ம எப்படி வழி நடத்துவார் அப்படிங்கிறது அவருக்கும் அந்த தேவனுடைய மனுஷனுக்கும் உரித்தானது. ஏன்னா தேவனுடைய எல்லையில் வந்து தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஜோம் பண்ணும்போதே கர்த்தர் என்ன செய்கிறார், காரியங்களை என்ன செய்கிறார், சீர்படுத்துகிற தேவன். அந்த எல்லையில் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கணுமா இல்லையான்றது அவருடைய கருத்தில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது எங்கேருந்து எழுப்புறாரு, ஒரு சாதாரண இராணுவ தளபதியாக இராணுவ அதிகாரியாக தான் இருக்கிறேன் அப்படின்னா சேனாதிபதி, சரி இராணுவ தளபதியாக வந்து இருக்கிறேன். அப்போ அவனை வந்து கர்த்தர் தெரிஞ்செடுத்து அங்கே இருக்கிறப்ப யார் இது நம்ம எலியா என்ன பண்ணார், ஒரு 450 தீர்க்கதரிசியில் வெட்டி கொள்றாரு. இப்போ இவன் எத்தனை பேர் வெட்டி கொள்கிறேன், இப்போ வாசிங்க 80 பேரை வந்து இது பண்ணுறாங்க. ஒரு அந்த கோயில் ஃபுல்லாக வந்து இருக்குது, அதில் எவ்வளவு பேர் அப்படிங்கிறது இருக்கா, 2 ராஜாக்கள் 10 வந்து 19, 28 வந்து ஏதாவது அமௌண்ட்டு எண்ணிக்கை போட்டிருக்கா, பிடிச்சி உள்ளே ஒண்டி போடுறேன். 80 பேரை வந்து ரெடி பண்ணிக்கிறானா இல்லை, அது நானே பார்க்குறேன். போடலையா 80, அந்த 80 என்னமோ 80 வருமே. ஆமாம். பலிகளையும் சர்வாங்க தகனங்களையும் செலுத்த உட்பிரவேசித்த பின்பு எகு வெளியிலே 80 பேரை தனக்கு ஆயத்தமாக வைத்து, நான் உங்கள் கையில் ஒப்புவிக்கிற மனுஷரில் ஒருவனை எவன் தப்ப விடுகிறானோ அவனுடைய ஜீவனுக்கு பதிலாக அவனை தப்ப விட்டவனுடைய ஜீவன் ஈடாக இருக்கும் என்றான். அதாவது 80 பேரை இவருக்கு வெளியில போக விடாம வைக்கிறதுக்கு பாதுகாப்பா வைக்கிறாங்க. ஆமா. எத்தனை பேர் உள்ள இருந்தாங்க, அதாவது ஒருத்தரையும் விடலன்னு போட்டிருக்கேன். பகாலின் ஊழியக்காரர் இல்லாமல் கர்த்தரின் ஊழியக்காரர் ஒருவரும் இல்லை, உங்களோட யார் இராதபடிக்கு திட்டமாய் பாருங்கள்னு சொல்லிட்டு 80 பேரை வெளியில நிக்க வைக்கிறாங்க. சரி. அப்ப அந்த நாட்டில் உள்ள இந்த 19 வாசிங்க, பாகாலின் அந்த அன்னைக்கு உள்ள இஸ்ரவேல். இப்போது பாகாலின் சகல தீர்க்கதரிசிகளையும் அவனுடைய சகல பணிவிடைக்காரரையும் அவனுடைய சகல ஆசாரியரையும் என்னிடத்தில் அழைப்பீர்கள். அப்போ அங்கே இருக்கிற நாட்டில் இருக்க ஒருத்தன் கூட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ அங்கே இருக்கிற தீட்டை வந்து கர்த்தர் வந்து என்ன செய்கிறார், அழிக்க சித்தம் கொள்கிறார். அப்போ அழிக்க சித்தம் கொள்கிறார், அங்கே ஃபுல் கரப்ஷன் ஆகிட்டானு. திரும்ப வந்து அவன் என்ன செய்கிறான், டோட்டலாக பிசாசுக்குள்ளே போனதால் என்ன செய்கிறார், இந்த காரியத்தை நியாயத்திற்கு உண்டு பண்ணுகிற தேவன். அப்போ எசேக்கியேல் வந்து இப்போ யெகோவா வந்து எதுக்கு பயன்படுத்துகிறான்னா, அந்த ஃபுல் டோட்டலாக வந்து கரப்ஷன் இருக்கும்போது இன்றைக்கி வந்து காசாவை வந்து கர்த்தர் வந்து குண்டு போட்டு அழிக்கிறாருன்னு சொல்லும்போது அங்கே ஃபுல் கரப்ஷன் இருக்கும்போது யாரை பயன்படுத்துகிறாரு, கர்த்தர் வந்து இஸ்ரவேலை பயன்படுத்துகிற தேவனாக. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்கிறாங்க,
பாகாலை கும்பிட்டு ஓஹோ ஏகப்பட்ட பேர் என்ன செய்யணும் அந்த தேசத்துக்குள்ளே இருக்காங்க. அப்போ அந்த தேசத்தையே கர்த்தர் அழிச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் அழிக்கலாம் போது நல்லவங்க கர்த்தருடைய நீதிமான்கள் அங்கேருந்து இருந்துருக்கலாம். அப்போ இதை எங்கே கொண்டு போய் கோர்க்கணும்? கர்த்தர் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு துணியில் வந்து ஒரு முடிச்சு போட்டு வைக்கிறாரு, வெட்டின மயிர்களை வந்து முடிச்சு வைக்கிறார், அப்படி வந்து தெரிஞ்செடுக்கிறார். இப்போ இந்த இடத்துல வந்து அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்களை மட்டும் குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் என்ன செய்கிறாரு, வெட்டி போடுகிறது யெகோவா எழுப்புகிற தேவனாக இருக்கிறாரு. உள்ளே வந்து இந்த இதில் தீட்டுப்படாத சம்மந்தப்படாத ஏதாவது ஒரு ஆள் இருக்காரு விசாரித்து பார்க்க சொல்லி அந்த யெகோவா ஒரு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கற்றுச்சு அங்கே கொடுக்குற தேவனாக இருக்கிறார், அழிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ எசேக்கியேல் 6 வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம்ல, எசேக்கியேல் 6 வந்து எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு. 6 உங்கள் பலிபீடங்கள் அதாவது உங்களுடைய சகல வஸ்திரங்களில் உள்ள பட்டணங்களின் நிர்மூலமும் உங்களுக்கு வாசிச்சா நல்லா வாசிக்கணும், இல்லாட்டி பேசாமல் இருக்கணும். எசேக்கியேல் 6 வாசி. உங்கள் பலிபீடங்கள் நிர்மூலமும் பாழும் ஆகும்படிக்கும் உங்கள் நரகலான விக்கிரகங்கள் தகர்க்கப்பட்டு ஓய்ந்து உங்கள் சிலைகள் வெட்டுண்டு உங்கள் கிரியைகள் குலைத்து போகும்படிக்கும் உங்களுடைய சகல வாசஸ்தலங்களில் உள்ள பட்டணங்கள் நிர்மூலமும் உங்கள் மேடைகள் பாழுமாகும். அப்போ இது இந்த தீர்க்க தரிசனம் எங்கே போய் நமக்கு வந்து லிங்க் ஆகுது? யெகூவின் காரியங்கள் வந்து போய் லிங்க் ஆகுது. அதே அதிலே வந்து பார்த்தீங்கன்னா 8 வாசிங்க. நீங்கள் தேசங்களில் சிதறடிக்கப்படும் போது புறஜாதிகளுக்குள்ளே பட்டயத்துக்கு தப்புவாரை உங்களுக்கு மீதியாக வைப்பேன். 7 வாசிங்க. கொலை செய்யப்பட்டவர்கள் 8 வாசி. அதான் படிச்சேன். 9 என்னை விட்டு சோரம் போகிற இருதயத்தை குறித்தும் தங்கள் நரகலான விக்கிரகங்களின் பின்னே சோரம் போகிற தங்கள் கண்களை குறித்தும் மனமடிவானேன் என்று உங்களில் தப்பி போன அவர்கள் தாங்கள் சிறைப்பட்டிருக்கும் புறஜாதிகளுக்குள்ளே என்னை நினைத்து தங்களுடைய சகல அருவருப்புகளினாலும் தாங்கள் செய்த பொல்லாப்புகள் நிமித்தம் தங்களையே வெறுத்து இந்த தீங்குகளை எல்லாம் தங்களுக்கு நேரிட பண்ணுவேன் என்று கர்த்தராகிய நான் விருதாவாய் சொன்னதில்லை என்று அறிந்து கொள்வாங்க. இந்த தீர்க்க தரிசனம் வந்து ஒவ்வொரு ஆட்கள் இப்போ நம்ம வந்து யெரொபெயாம் பார்த்தோமா, சாலமோனை பார்த்தோம், சவுலை பார்த்தோம், இப்போ வந்து யெகூவை பார்க்குறோம். யெகூவை பார்ப்போம் கர்த்தர் யெகூவை ஏற்படுத்தும் போது இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் வந்து அங்கே நிறைவேறுகிற காரியங்கள் வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ எந்த காரியத்தை தரிசனம் சொல்லி செய்கிற தேவன் நிறைய காரியங்கள் இருக்குது. இதை மட்டும் எசேக்கியேல் பார்க்குறோம்னா எசேக்கியேலேருந்து நம்ம சின்ன தொடர்பு படுத்தி நாம் வந்து பார்க்குறோம். அடுத்து வந்து பார்க்கும்போது மனாசே ராஜாவை குறித்து பார்ப்போம். எப்படி வந்து தேவனுக்கு வந்து ரொம்ப வந்து விரோதமாக 7 நாட்கள் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 23 3 to 7. ராஜாக்கள் 23 3 to 7. சரி. அப்பொழுது ராஜா தூணறியே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கைக்கொள்ளவும் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும். இது 2 ராஜாக்களா? ஆமா. வாசிங்க 107. சன்னதியில் உடன்படிக்கை பண்ணினான். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கை யோசியா சொல்றா. சரி. 1 ராஜாக்கள் 15:6 26 வாசிங்க. அதை நான் பார்க்குறேன். 1 ராஜாக்கள் 15:26. அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான். யாரு? நாதாப் வந்து யாரு? யெரொபெயாமோட பையன் நினைக்கிறேன். ஆமா, யெரொபெயாமோட பையன். அதில் 15-25. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 2ஆம் வருஷத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய நாதாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி
2 வருஷம் இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினான். இது யாரோட பையன்னா ஆசா. யெரொபெயாமோட பையன். நல்லா வாசிங்க. ஆசான்றீங்க 25 வாசிங்க திரும்ப. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 2ஆம் வருஷத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய நாதாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 2 வருஷம் இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா யெரொபெயாமோட பையன். இவனுக்கு வந்து யெரொபெயாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து யெரொபெயாம் குறித்து வந்து பார்த்தீங்கன்னா 14 எடுங்க. 1 ராஜாக்கள் 14 No battery. Please charge. கீழே போட்டேன். இது கீழே வைங்க. இதை கீழே வைங்க. அதை வேணாம் ரெக்கார்டு. அதை கீழே வைங்க. இதை கீழே வச்சுருங்க. இதை வச்சுட்டு அதில் போட்டுவிடுங்க. இது கீழே வச்சா 2 ராஜாக்கள் 14 7 இருந்து 11 வரைக்கும். நீ போய் யெரொபெயாமை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன். நான் ராஜ்யபாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதை செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதைப் போல நீ இராமல் உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய். எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் வார்க்கப்பட்ட விக்கிரகங்களையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய். ஆகையால் இதோ நான் யெரொபெயாமுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி யெரொபெயாமுக்கு சுவரின் மேல் நீர்விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி குப்பை கழித்து போடப்படுகிறது போல யெரொபெயாமின் பின்னடியாரை அவர்கள் கட்டோடே அற்று போகும் மட்டும் கழித்து போடுவேன் என்றார். யெரொபெயாமின் சந்ததியாரில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும். கர்த்தர் இதை உரைத்தார். யெரொபெயாம் எடுத்து பயன்படுத்துகிறாரு. அவன் வந்து சரியா விக்கிரக வழிபாடு சரி சாலமோனுக்கு அடுத்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்ணின வந்து யெரொபெயாம் கொடுக்கும்போது அவன் என்ன பண்ணுறான், எந்திரிச்சு தூக்குங்க எப்படி நவுத்துறீங்க, அங்கே போய் அந்த சவுண்டு வருங்க உள்ளே அந்த இதில் ஆடாக இருக்கும் சவுண்டு, எந்திரிச்சு தூக்கி வைக்க முடியாது. அப்போ நமக்கு வந்து இது எடிட்டும் பண்ண முடியாது, தெரியலை சரியா. அப்போது யெகோவா வந்து என்ன செய்கிறாரு, கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவனை வந்து யெரொபெயாமை வந்து அழிக்கிறதுக்கு சித்தம் கொடுக்குற தேவனார். யெரொபெயாமை எப்படி பயன்படுத்தினார், அவன் மீறுதல் பண்ணுறான். யார், சாலமோனோட பையன் என்ன செய்கிறாங்க, மீறுதல் பண்ணுறாங்க. மீறுதல் பண்ணினால இவனை என்ன செய்கிறார், கர்த்தர் வந்து தெரிந்து கொள்கிறார். யாரா, யெரொபெயாமை தெரிந்து கொள்ளும்போது அவன் என்ன செய்கிறான், விக்கிரகங்களை ஃபோக்கஸ் பண்ணி என்ன செய்கிறான், தாண்டில் ஒரு கண்ணுக்குட்டியும் வடக்க ஒரு கண்ணுக்குட்டியும் எருசலேமுக்கு போகக்கூடிய தெற்கையும் ஒரு கண்ணுக்குட்டியும் வச்சு அங்கே ஒரு விக்கிரக வழிபாட்டை வந்து யெரொபெயாம் உண்டு பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா யெகூவை எழுப்புகிற தேவனார். அவருக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு. இவருக்கு ஒரு 4 தலைமுறை என்ன செய்வோம், நீ வந்து அந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகிறதுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுப்பார். அதை நிறைவேற்றுகிற தேவன். இவன் தவறு பண்ணனால என்ன செய்கிறாருன்னா அவனுடைய பையன் நாதாப் என்ன செய்வார், ஆட்சிக்கு கொண்டு வரதுக்கு கர்த்தர் அனுகூலம் பண்ணுகிற தேவன். இன்றைக்கி ஒவ்வொரு ஆட்சியும் ஒவ்வொரு தேசத்துலேயும் வந்து ஒரு தலைவர்களையோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலரையோ அந்த இடத்த வந்து ஆளுகை செய்கிறதுக்கு ஒரு தலைமையை வந்து அவனாக வர்றது கிடையாது. கர்த்தர் வந்து அதை என்ன செய்கிறாரு, கொடுக்கிற தேவன். அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்படிங்கிறத பார்த்து தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவனுக்கு ஒரு நியாயத்தீர்ப்பு நல்லது செய்வான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு. அதாவது அவன் தீமை செய்கிறதுக்காக அவன் எழுப்புகிற தேவன் இல்லை. என்ன சொல்கிறாருன்னா, நேபுகாத்நேச்சாரை பார்த்து நான் வந்து என்னுடைய ஊழியக்காரன்னு சொல்லி சொல்லுவார். அவனை வந்து நான் என்ன செய்கிறேன்னா, இவங்க சொன்னபடி கேட்காதனால என்ன செய்கிறேன், இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக யூதாவின் தேசத்துக்கு விரோதமாக நான் அவனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுவார். அப்படி பேசும்போது தன்னுடைய தேசத்துக்கு அவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு திட்டம் இருக்குது. அவன் வந்து பனிஷ்மெண்ட் பண்ணுறான்னா, ஒரு வாத்தியார் பிள்ளை ஒன்று கொடுக்குறோம், அந்த வாத்தியார்ட்ட போய் நீ என்ன செய்ய, நான் என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளை வந்து படிக்காது, இந்த காலத்தில் யாரும் அடிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்க, நீ இப்படி வேணால் என்ன வேணாலும் அடிச்சிருங்க, அடித்து அவன் நல்லபடியாக ஆக்கிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் செத்து போனால் நம்ம கேள்வி கேட்போமா. அதே மாதிரி தான் ஆண்டவரும்
நீ பனிஷ்மெண்ட் பண்ணடான்னு சொல்லி வந்து அனுமதி கொடுக்கும்போது அவனை சாகிற அளவுக்கு அடிக்கிறதுக்கு வந்து கர்த்தர் வந்து அனுமதி கொடுத்தா தான் நம்ம வந்து அடிக்கணும். அப்போ அதில் எப்படி அவங்களை வந்து பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சூட்சமாக, ஒரு விளங்காத ஒரு காரியமாக தான். நேபுகாத்நேச்சர் அனுப்புகிறாரு, அனுப்பி வந்து என்ன செய்கிறாரு, அங்கே ஒரு நியாய தீர்ப்பு உண்டு பண்ணுறதுக்கு அவனை பயன்படுத்துகிறார். அதே நேரத்தில் அவனுக்கு நியாய தீர்ப்பு இருக்குது. ஆமாம், அடுத்து நம்ம பார்ப்போம், அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். அப்போ எந்த ஒரு காரியமும் கர்த்தருக்குள்ளே இருக்கிறனா இல்லை அப்படிங்கும்போது வேத வல்லுநர்கள் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அந்த பரலோகத்துக்குரிய காரியங்கள் அல்லது நித்தியத்துக்குரிய காரியங்கள் அல்லது தேவனுக்கு பயப்படக்கூடிய காரியங்கள் வந்து இயல்பாகவே சில அவருடைய இருதயத்துக்குள் வைத்திருக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அறியாதவங்கள்ட்ட போய் சொல்லும்போது நம்ம வந்து நல்லது செய்யணுங்கிற மனப்பக்குவம் உள்ள ஆட்கள் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ அது வந்து தேவனுடைய நித்தியத்தை உள்ளே வச்சிருக்கிறதுனால வர்ற விளைவு. அப்போ அதன்படி அவங்க நடந்தால் என்ன நடக்காது, நியாய தீர்ப்பு இருக்காது. இப்போ ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு இந்த தேசத்தை வந்து நீ ஆளுகை செய்ய அப்படிங்கும்போது அங்கே வந்து அடாவடித்தனத்தையும் ரவுடித்தனத்தையும் அவிழ்த்து விடும்போது அங்கே நியாய தீர்ப்பு செய்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ நமக்கு வந்து 5 வருஷத்துக்கு ஒரு ஜனநாயக நாடு நம்ம வந்து சொல்லிக்கிறோம். ஆனால் இங்கே எல்லாமே நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன ராஜ்யம் நடக்குது, ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி மாதிரியும் ஒரு சர்வாதிகார ஆட்சி மாதிரி ஒரு தலைவர்களும் செயல்படுறோம். அது கர்த்தர் அனுமதிக்கிறார். அப்போ அதுக்கு மேலே வந்து ஜனங்களை வந்து அவங்க கொடுமைப்படுத்தும் போது அந்த மனிதனை என்ன செய்கிறாரு, நியாயம் இருக்கிற தேவனாக இருக்கிறாரு. ராஜா பற்றி நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன். எப்போவுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக வந்து அவன் எழும்பினான். எல்லாருமே எழும்புவாங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் ராஜா வந்து எழும்பியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூளையில் ரத்தம் வெடித்து ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கிறேன். அப்போ கர்த்தர் தான் இதை செய்தாருன்னு அவனுக்கு ஒரு அறிவோ ஒரு உணர்வு என்ன செய்யலை, வரலை. ஏன் வரல அப்படின்னு பார்க்கும்போது அவன்கிட்ட இருக்கிற கரப்ஷன் ஆவியெல்லாம் அவனுக்கு போய் சேர்ந்து ஒன்று சேர்ந்து உள்ளே உட்காந்துக்கும். நீ செய்தது தவறு கிடையாது. இது ஆட்டோமேட்டிக் எல்லாருக்கும் தானே என்ன செய்யும், மூளை ரத்தம் வெடிக்கும். அப்போ கர்த்தர் அங்கே ஒரு நியாய தீர்ப்பை வைக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் பெரிய கொலை பண்ணலை, கொள்ளையடிக்கலை. பட் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவருடைய வார்த்தைகள் எழும்புனதை கர்த்தர் செய்கிறாரு, பார்க்கிற தேவனாக இருக்கிறார். எசேக்கியா என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே இப்படி வந்து நிற்கிறானே, அவன் கெட்ட வார்த்தை பேசுகிறான். வேதத்தில் வந்து உங்கள் நீரை என்ன சொன்னால் நீரை குடிக்கவும் மலத்தை தின்னவும்னு வருமா வார்த்தை, நீரை குடிக்கவும் மலத்தை தின்னும். இது மாதிரி நம்ம லோக்கலாக நம்ம பேசினா ரொம்ப கேடுகட்ட வார்த்தையாக இருக்கும். அதை வேதத்தில் அப்படி பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி பதிவு பண்ணின வார்த்தையை நிந்திக்கிற வார்த்தை கேட்டு கர்த்தர் செஞ்சது அவன் பேர் என்ன, சனகிரி போகிற பாதையில் வெட்டி சாத்துறான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் இல்லை நார்மலாகவே ஒரு மனுஷனுக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது, எழும்பக்கூடாது. அப்படிங்கிறதுல வந்து என்ன சொன்னால் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்காக நம்ம சுவிசேஷம் கேட்குறாங்களா கேட்கல அதை விட்டுட்டு இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யணும். ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு சொல்லுவாங்க, கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் கேட்குறாரு, அவன் செத்து போனான்னு சொல்லுவான், அவன் செஞ்ச பாவத்துக்கு தகுந்த மாதிரி சாகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சொன்னாலும் நம்ம அப்படிப்பட்ட காரியங்கள் தலையிடக்கூடாது. நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்மளோட நெருங்கி பழகுறாங்க, நம்மகிட்ட வந்து வார்த்தைகளை கேட்குறாங்க, சாதாரணமாக பேசும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யணும், விதைக்கணும். எதுக்கு விதைக்கணும்னா அவங்களுடைய நியாய தீர்ப்பு செய்யணும், குறையணும் அப்படிங்கிறக்காக நம்ம செய்யணும், விதைக்கணும். சுவிசேஷம் சொல்லித்தான் அந்த காரியங்களை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நார்மலாக வந்து சுவிசேஷம் கேட்குறதுக்கு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இப்படிப்பட்ட காரியங்களை பேசி, நாட்டு நடப்பு காரியங்களை பேசி, இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை பேசி அவங்கள அந்த காரியங்களையாவது செய்ய விடாமல் செய்யணும். தடுக்கிறதுக்கு நம்முடைய வார்த்தைகள் என்ன செய்யணும் வந்து பிரயோகம் பண்ணணும். ஓகே, அப்போ அந்த நாதாப்ப கர்த்தர் என்ன செய்கிறாரு, அந்த யெரொபெயாம் வந்து இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ நம்ம நாட்டை ஆளுகிற வந்து பார்த்திங்கன்னா கருணாநிதி நல்லவர் இல்லை, அதனால் நம்ம வந்து ஸ்டாலினுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைப்போம். இப்போ கருணாநிதி நல்லவர்னா தயாநிதி வந்தாட்டா நம்ம ஓட்டு போட மாட்டோம்னு நினைப்போம். அதே மாதிரி இப்போ யெரொபெயாம் என்ன பண்ணிட்டேன், நாட்டை வந்து சீர்குலைச்சி போயிட்டேன். அப்படிங்கும்போது எப்படி ராஜாவானேன், அவனோட பையன் ராஜான்னு ஒரு கேள்வி வருதா. கர்த்தர் வந்து கொடுத்த வாக்குத்தத்தை என்ன செய்கிறாரு, எப்போவுமே அவன் கொடுத்ததை எடுக்க மாட்டார். மனுஷனுக்கு கொடுத்தது என்ன செய்ய மாட்டேன், எடுக்க மாட்டார். அவன் தவறு பண்ணிட்டான். ஆனால் நான் கொடுத்துட்டேன், 4 தலைமுறை என்ன செய்வேன், இந்த நாட்டை ஆளுவேன்னு அவனுக்கு கொடுத்துட்டேன். அதனால் நாதா என்ன செய்யறேன், ராஜாவாக. அதில் நம்ம செய்யணும், கவனிக்கணும். பதினாலு 20 வாங்கி 20 வருஷம் 14-20 1 ராஜாக்கள் 14-20. யெரொபெயாம் ராஜ்யபாரம் பண்ணின காலம் 22 வருஷம். அவன் தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய நாதாப் அவன் ராஜாவானான். ஆமாம்,
அடுத்து வந்து நாதாப்ப கத்தன் செய்கிறார் ராஜாவாக்குறார். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தை ஒட்டி காரியங்கள் எப்படி வந்து அந்த இஸ்ரேல் நாட்டில் வந்து நடக்குது, அதை நம்ம இப்போதைக்கு நம்ம நாட்டில் உள்ள காரியங்களை உலகத்தில் உள்ள காரியங்களை வந்து லிங்க் பண்ணி பார்க்குறோம். எல்லாமே இணைந்தது தான். அதெல்லாம் இன்றைக்கி நடக்கிறதுலாம் வந்து வேதத்தில் வந்து சொல்லப்படலை. அப்போ நம்ம என்ன செய்ய இந்த வசனத்தின் தொடர்பை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், லிங்க் பண்ணி பார்க்குறோம். அப்போ அந்த நாதாப்பு வந்து எத்தனை வருஷம் அரசாண்டான்னு பார்த்துருவோமா? 15 வந்து 25 வாசிங்க. 25 வாசிட்டு 26 வாசிச்சு. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 2ஆம் வருஷத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய நாதாப் இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி 2 வருஷம் இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான். ஆமாம். இப்போ தன்னோட அப்பா வந்து எதுக்கு செத்தேன் அப்படிங்கிற உணர்வு எல்லாமே அவன் சரியாக ராஜாவாகிறான். ராஜாவாகி சரி அவனுக்கு சரி கர்த்தருக்கு கிஃப்டாக சரி ஒரு 2 வருஷத்தை கொடுக்குறாரு. 2 வருஷத்துல எவ்வளோ மேக்ஸிமம் வந்து விக்கிரகங்களை வந்து கும்பிடணுமோ அந்த அளவுக்கு கும்பிட்றாங்க. கும்பிடும்போது பார்த்திங்கன்னா அவனுக்கு விரோதமாக ஒரு மனுஷனை எழும்பு பண்ணுகிற தேவன். 27 அப்படி வாசிங்க. இசக்கார் வம்சத்தானாகிய அகியாவின் குமாரனாகிய பாசா அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி நாதாபும் இஸ்ரவேல் அனைத்தும் பெலிஸ்தருக்கு இருந்த கிபெத்தோனை முற்றுகை போட்டிருக்கையில் பாசா அவனை கிபெத்தோனிலே வெட்டி போட்டான். பாசா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3ஆம் வருஷத்திலே அவனை கொன்று போட்ட பின் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அப்பொழுது 27 மட்டும்தான் சரி ரைட்டு. அப்போ இவன் வந்து ஒழுங்காக இல்லாதனால கர்த்தர் என்ன செய்கிறான்னா, இசக்காருங்கிற ஒரு கோத்திரம், இவனுடைய கோத்திரம் வந்து வேதத்தில் பதிவு பண்ணுறான். இசக்கார் கோத்திரத்தில் இருக்கிற பாஷாவை கர்த்தர் என்ன செய்கிறாரு, எழுப்புறாரு. அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறதுக்கு என்ன செய்கிறாரு. இதெல்லாம் இஸ்ரவேல் கோத்திரம். யார்? இந்த நாதாப்பு, யெரொபெயாம், இவங்கெல்லாம் யார்? இஸ்ரவேல் கோத்திரம். யோராம் இவங்கெல்லாம். இந்த இதில் வரும்போது பார்த்தீங்கன்னா பாஷாவை கர்த்தர் வந்து எழுப்பப்படுகிறார். அப்போ இவன் என்ன பண்ணுறான்? அதுக்கு அடுத்த வசனத்தில் வாசிங்க. பாசா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3ஆம் வருஷத்திலே அவனை கொன்று போட்ட பின்பு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இப்போ இவனை கர்த்தர் வந்து எதுக்கு எழுப்பப்படாது, பாஷாவை எதுக்கு எழுப்ப பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 29-30 வாசிங்க. அப்பொழுது யெரொபெயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவங்களின் நிமித்தம் அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கின கோபத்தின் நிமித்தமும் கர்த்தர் சீலோனியனான அகியா என்னும் தமது ஊழியக்காரரை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ராஜாவான பின் அவன் யெரொபெயாமின் வீட்டாரை எல்லாம் வெட்டி போட்டான். அப்போ யெரொபெயாம் வந்து ஆண்டவருக்கு விரோதமாக பண்ணும்போது ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, காரியத்தை வந்து தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்துகிறார். அப்போ அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு பாஷாவை என்ன செய்கிறார், கர்த்தர் வந்து எழும்ப பண்ணார். இசக்கார் வம்சத்துன்னு ஒரு ஆள் எழுப்புறாரு. எழுப்பி என்ன செய்கிறார், அவன் வந்து யெரொபெயாம் குடும்பத்தில் உள்ள ஒரு ஆள் கூட இல்லாமல் என்ன செய்கிறான், அவன் வந்து வெளிப்படுறான். இப்படி வந்து எகு வந்து இது இஸ்ரவேல் தேசத்தில் பாகால் வழிபடுகிற எல்லாரையும் ஒரே கூட்டமாக வெட்டி போட்ட மாதிரி இங்கே வந்து இசக்கார் கோத்திருக்கிற பாஷா வந்து யாரை வெட்டி போடுறான்னா யெரொபெயாம். இவன் யார்? எப்ராயிம் கோத்திரம்னு பார்த்தோம். எப்ராயிம் கோத்திரத்தில் இருக்கிற யெரொபெயாம் என்ன செய்கிறாருன்னா இசக்கார் கோத்திரத்தில் அண்ணன் தம்பி தான். இசக்கார் கோத்திரத்தில் இருக்கிற பாஷாவை கர்த்தர் எழும்ப பண்ணி அவனை என்ன செய்கிறார், டோட்டலாக அழிக்கிறார். டோட்டலாக கருவறுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம். அப்போ விக்கிரக வழிபாடுகளுக்கு எதிராக வந்து காரியங்கள் எழும்பும் போது கர்த்தர் செய்கிறது இங்கே டோட்டலாக அழிக்கிற தேவன் அப்படிங்கிறத சில பார்க்குறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 30 வாசிங்க. வாசிட்டிங்களா? அவன் ராஜாவான பின் அவன் யெரொபெயாமின் வீட்டாரை எல்லாம் வெட்டி போட்டான். யெரொபெயாமுக்கு இருந்த சுவாசமுள்ள தொன்றையும் அவன் அழிக்காமல் விடவில்லை. சரி. அப்போ கர்த்தர் வந்து சரி டோட்டலாக கருவறுத்துறாரு. மிருக ஜீவன் முதல் கொண்டு என்ன செய்கிறாரு, ஒருத்தர் இவெல்லாம் விடலை. அடுத்து வந்து பாஷாவை குறித்து பார்ப்போம். அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துருவோமா? 33-34 வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3ஆம் வருஷத்திலே அகியாவின் குமாரனாகிய பாசா இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் திர்சாவிலே ராஜாவாகி 24 வருஷம் ஆண்டு அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து யெரொபெயாமின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான். ஆமாம். இப்போ இவன் கர்த்தர் வந்து எழும்ப பண்ணி என்ன செஞ்சுட்டாரு, அந்த யெரொபெயாம் ஆட்களை ஃபுல்லாக அழிச்சிட்டாரு. சரி, இவன் ஆளுகை செய்யும் இவன் என்ன பண்ணுறான், அதே காரியத்தை தான் செய்கிறேன். அதே காரியத்தை விக்கிரகாரன் அவனுக்கு என்ன பண்ணுனாங்களே, இவன் கோத்திரம் மட்டும்தான் வேறு, எப்ராயிம் கோத்திரத்துலேருந்து வரேன், இவன் வந்து இசக்கார் கோத்திரத்துலேருந்து வரேன்.
அப்போ கோத்திரம் மட்டும் தவிர இவன் வந்து சில விக்கிரக வழிபாட்டில் உள்ள இருக்கு. அப்போ இஸ்ரவேலை வந்து கர்த்தர் டோட்டலாக அழிச்சதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ராஜா எழும்புனாலும் என்ன செய்யலை, ஆண்டவர் தேடலை கிட்ட, ஆண்டவரை தேடலை. அப்போ அந்த பாஷா வந்து பார்த்தீங்கன்னா பழையபடிக்கிற சில விக்கிரகத்தை வழிபாட்டை வழிபடுறேன். அப்போ 16:1 வச்சுருங்க. பாசாவுக்கு விரோதமாய் கர்த்தருடைய வார்த்தை ஆனானின் குமாரனாகிய யெகூவுக்கு உண்டாயிற்று. அவர், நான் உன்னை தூளிலிருந்து உயர்த்தி உன்னை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாக வைத்திருக்கையில் நீ யெரொபெயாமின் வழியிலே நடந்து என் ஜனமாகிய இஸ்ரவேல் தங்கள் பாவங்களால் எனக்கு கோபம் உண்டாக்கும்படி அவர்களை பாவம் செய்ய பண்ணுகிறபடினால், இதோ நான் பாசாவின் பின்னடியாரையும் அவன் வீட்டாரின் பின்னடியாரையும் அழித்து போட்டு உன் வீட்டை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் வீட்டை போல ஆக்குவேன். பாசாவின் சந்ததியிலே பட்டணத்தில் சாய்கிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாய்கிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும் என்றார். 7 பாசா தன் கைகளின் செய்கைகளால் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி அவர் பார்வைக்கு செய்த எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் அவன் யெரொபெயாமின் வீட்டாரை வெட்டி போட்டது நிமித்தமும் இவர்களைப் போல் ஆவான் என்று அவனுக்கும் அவன் வீட்டுக்கும் விரோதமாக ஆனானின் குமாரனாகிய யெகூ என்னும் தீர்க்கதரிசினால் கர்த்தருடைய வார்த்தை பின்னும் உண்டாயிற்று. சரி, இப்போ பாஷா வந்து சரி பழையபடிக்கு பண்ணுறேன். அப்போ அவனுக்கு வந்து கர்த்தர் செய்தது யெகூங்கிற அவர் தீர்க்கதரிசி. நம்ம அந்த பார்த்தது வந்து இராணுவ தளபதி. இவன் வந்து ஒரு தீர்க்கதரிசி, இவன் பேர் யெகூ. இவன் வந்து என்ன சொல்கிறார், இவன் வந்து பார்த்திங்கன்னா உன்னை என்ன செய்யும், டோட்டலாக உன்னை அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி நிறைவேறுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே அதிகாரத்தில் 8 யூதாவின் ராஜாவான ஆசாவின் 26ஆம் வருஷத்திலே பாசாவின் குமாரனாகிய ஏலா இஸ்ரவேல் மேல் திர்சாவிலே ராஜாவாகி 2 வருஷம் அரசாண்டார். 13 வரை வச்சுருங்க. அவன் என்ன பண்ணான், ஏலான்றது யார், பாஷாவோட பையன். பாஷாவோட பையன். இவன் வந்து என்ன செய்ய, இவன் என்ன செய்கிறேன், அரசா மட்டும் வாசிக்கிறீங்களா, அப்படியே வாசிடுங்க. 13 வரைக்கும் வாசிங்க. ரதங்களில் பாதி பங்குக்கு தலைவனாகிய சிம்ரி என்னும் அவன் ஊழியக்காரன் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவன் திர்சாவிலே அவ்விடத்து அரமனை உக்கிரானக்காரனாகிய அர்சாவின் வீட்டிலே குடித்து வெறுத்து கொண்டிருக்கையில் சிம்ரி உள்ளே புகுந்து யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 27ஆம் வருஷத்திலே அவனை வெட்டி கொண்டு போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அவன் ராஜாவாகி சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்த போது அவன் பாசாவின் வீட்டாரை எல்லாம் வெட்டி போட்டான். அவன் இனத்தாரை ஆகிலும் அவன் சிநேகிதரை ஆகிலும் சுவரில் நீர் விடும் ஒரு நாயை ஆகிலும் அவன் உயிரோடே வைக்கவில்லை. இப்போ என்ன பண்ணுறாரு, நான் இது ஏலாவையா ஏலாவை அழிக்கிறதுக்கு யார் எழுப்புறாருன்னா சிம்ரியை எழுப்புறாரு. அவனை குறித்து பார்க்கும்போது அதே இல்லை 15 வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 27ஆம் வருஷத்திலே சிம்ரி திர்சாவிலே 7 நாள் ராஜாவாயிருந்தான். ஜனங்கள் அப்பொழுது பெலிஸ்தருக்கு இருக்கிற கிபத்தோனுக்கு எதிராக பாளையம் இறங்கி இருந்தார்கள். சிம்ரி கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை கொன்று போட்டான் என்பதை அங்கே பாளையம் இறங்கின ஜனங்கள் கேட்டபோது இஸ்ரவேல் எல்லாரும் அந்நாளிலே தானே பாளையத்திலே படைத்தலைவனாகிய உம்ரியை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்கினார்கள். அந்த சிம்ரி வந்து என்ன பண்ணினான்றது நமக்கு இங்கே வந்து சில சொல்லப்படலை. அப்படி என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற படைத்தலைவனாகி உம்ரி என்ன செஞ்சுறாங்க, இஸ்ரவேல் மேலே ராஜாவாக்கிறாங்க. இவன் சிம்ரி வந்து யாரை கொள்றான்னா ஏலாவை வந்து கொள்கிறேன். ஏலா யார், பாஷாவுடைய பையன். அப்போ ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த சிம்ரி என்ன செய்கிறாங்க, சிம்ரி வந்து என்ன செய்கிறேன்னா ஒரு சிம்ரி யார், ஊழியக்காரன், பாதி பங்குக்கு தலைவனாகி ஒரு ஊழியக்காரன். அப்போ அவன் வந்து அங்கே மிலிட்ரியில் வந்து வேலை பார்த்த ஒரு ஆஃபீஸர். அவனை என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஜனங்களை என்ன செய்கிறாங்க, கொண்டு போட்ட உடனே உம்ரியை வந்து ராஜாவாக்குறாங்க. உம்ரி வந்து கொண்டு போட்டுறேன் அப்படி தானே. இவன் வந்து பாதி பங்குக்கு தலைவன் யார், சிம்ரி. ஏலா 9 வருஷங்க. பாதி பங்கு தலைவன். ரதங்களில் பாதி பங்குக்கு தலைவனாகிய சிம்ரி என்னும் அவன் ஊழியக்காரன் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவன் திர்சாவிலே அவ்விடத்து அரமனை உக்கிரானக்காரனாகிய அர்சாவின் வீட்டிலே குடித்து வெறுத்து கொண்டிருக்கையில். அது வந்து நீங்கள்
ரதங்களில் பாதி பங்குக்கு தலைவனாகிய சிம்ரியன் ஊழியக்காரன். ரதங்களில் பாதி பங்குக்கு தலைவன்னா இப்போ ஒரு 100 ரதத்துக்கு அவன் ஒரு சொந்தக்காரன் இல்லை, இல்லைன்னா ஒரு 50 ரதத்துக்கு சொந்தக்காரன் கிடையாது, தளபதியாக. அந்த ரதம் போது குதிரை ரதமாக இருக்கலாம், வேறு என்ன ரதம் இருக்குது அந்த காலங்களில், குதிரை ரதம், குதிரை தான் ரதம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் வந்து அவன் தலைவனாக இருக்கிறான். அவனை வந்து யார் வெட்டி போடுறான்னு பார்க்கும்போது உம்ரி யாருன்னா தளபதி, ஏதோ ஒரு தளபதி, படைத்தலைவனாகி படைத்தளபதி 16 வாசிங்க. படைத்தலைவனாகிய உம்ரியை வந்து ராஜாவாக்குறாங்க. யார் ராஜாவாக்குறாங்கன்னா ஜனங்கள் வந்து ராஜாவாக்குறாங்க. 7ஆவது ராஜா. 7ஆவது யாருன்னா பாஷாவோட பையன். இசக்கார் கோத்திரத்துக்கு 2 தலைமுறை வரும் ரைட்டா. அப்போ அந்த பாஷாவோட பயணத்தை என்ன செய்யறாங்கன்னா இந்த சிம்ரிங்கிற வந்து பார்த்திங்கன்னா இந்த இராணுவத்தில் வந்து இந்த ரதத்தை நடத்தக்கூடிய ஒரு ஆஃபீஸர் தளபதி கூட படல. அவன் வந்து கொல்லும்போது அங்கே இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிம்ரியை வந்து கொண்டுறாங்க. சிம்ரிக்கு இப்போ அதில் யாரை போகுதுன்னா படை தளபதியான ஒரு உம்ரியை கொண்டு வந்து ராஜாவாக்குறாங்க ரைட்டா. புரியுதா? அவன் வந்து என்ன பண்ணுறான், அந்த உம்ரி வந்து பார்த்தீங்கன்னா உம்ரி தான் வந்து பார்த்திங்கன்னா யாரை வெட்டி கொண்டு போவானோன்னா சிம்ரியை வந்து வெட்டி கொல்ல மாட்டேன், அவனை தீ கொளுத்து செத்து போயிடுறேன். 17-18 வாசிங்க. அப்பொழுது உம்ரியும் அவனுடைய கூட இஸ்ரவேல் அனைத்தும் கிபத்தோனில் இருந்து வந்து திர்சாவை முற்றுகை போட்டார்கள். பட்டணம் பிடிபட்டதை சிம்ரி கண்டபோது அவன் ராஜாவின் வீடாகிய அரமனைக்குள் பிரவேசித்து தான் இருக்கிற ராஜ அரண்மனையை தீ கொளுத்தி அதிலே செத்தான். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 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 அதிலே வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து நமக்கு வந்து சிம்ரியோட காரியங்கள் வந்து சொல்லப்படலை. ஆனால் கர்த்தர் எதுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் பண்ணினார் அப்படின்னு பார்க்கும்போது 19 வாசிச்சுங்க. அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து யெரொபெயாமின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவன் பாவத்திலும் நடந்ததினால் கட்டிக்கொண்ட அவனுடைய பாவங்களின் நிமித்தம் அப்படி நடந்தது. சரி, அப்போ சிம்ரியை வந்து எதுக்கு கர்த்தர் வந்து எழுப்புறாரு பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 16, 11, 12 வாசிங்க. அவன் ராஜாவாகிய சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்த போது அவன் பாசாவின் வீட்டாரை எல்லாம் வெட்டி போட்டான். அவன் இனத்தாரை ஆகிலும் அவன் சிநேகிதரை ஆகிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயை ஆகிலும் அவன் உயிரோடே வைக்கவில்லை. அப்படியே பாசாவும் அவன் குமாரனாகிய ஏலாவும் தங்கள் வீணான விக்கிரகங்களினாலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான அவர்களுடைய எல்லா பாவங்களின் நிமித்தமும் கர்த்தர் வந்து இப்படிப்பட்ட காரியம். இப்போ யாருமே கொள்ளல, அவனே தீ கொளுத்து சாகுறேன். இப்போ அது ஒரு நியாயத்தீர்ப்பு இந்த இடத்துல பார்க்கும்போது அடுத்தவங்க கையில் என்ன செய்ய ஒப்பு கொடுக்கல. பட் ஆனால் அவனை வந்து இருந்து தப்பு வைக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு என்ன செய்ய வெளியே போனால் வெட்டி கொண்டுருவாங்கன்ட்டு அவனே செய்யறான். தீ கொளுத்து செத்த ஒரே ராஜா வந்து இந்த சிம்ரி தான். அது மாதிரி 7 நாள் ராஜாவும் இந்த சிம்ரி தான். ஆமாம், 7 நாள் ராஜா தீ கொளுத்து செத்த ஒரே ராஜா வந்து இந்த சிம்ரி தான். அப்போ இப்போ நம்ம யாரெல்லாம் பார்த்தோம், சாலமோன் ஃபஸ்ட்டு பார்த்தோம், அடுத்து வந்து யெரொபெயாமை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம், ரெகோபெயாமை பார்க்குறோம். அடுத்து அப்படியே இங்கே ரெண்டாக பிரிஞ்சிருது. ரெகோபெயாம் அதாவது சவுல் சாமுவேல் தீர்க்கதரிசின்னு சொல்லும்போது சில 12 கோத்திரமாக இருக்குது. நியாயாதிபதி காலத்தில் வந்து 12 கோத்திரங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஆட்சி செய்யலை. அவங்க வந்து பாவம் செஞ்சதுனாலும் சரி வேறவங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க. கொள்ளையிடுகிற காரியங்க, அவங்க கப்பம் கட்டுற காரியங்களை நியாயாதிபதிகள் ஃபுல்லாக இருக்கும். சாமியில் பார்க்கும்போது அவன் வந்து சமஸ்த இஸ்ரவேலை என்ன செய்ய நியாயம் விசாரிக்கிற ஒரு மனுஷன். அப்போ அது நியாயாதிபதி காலத்தில் வந்து கொண்டுட்டு போயிடுவாங்க. அப்போ சவுல் ராஜாவாகிறேன், தாவீது ராஜாவாகிறேன், சாலமோன் ராஜாவாகிறேன். இந்த 3 ராஜாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்த 12 கோத்திரத்தையும் ஆளுகை செய்கிற ராஜாக்களாக இருக்காங்க. அதுக்கு பிறகு ரெகோபெயாம் காலத்தில் என்ன செஞ்சு 2ஆக பிரிஞ்சிருக்கு. 2ஆக பிரியும் போது வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம். இப்போ வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் போது நம்ம வந்து எசேக்கியேல் வந்து எடுத்து பார்க்கும்போது மலைகளுக்குரிய தீர்க்க தரிசனம் எதுக்காக அந்த சொல்கிறாரு, இந்த எலும்புகளுக்குரிய தீர்க்க தரிசனம் எதுக்காக சொல்கிறாரு, இந்த பலிபீடங்களுக்குரிய தீர்க்க தரிசனம் எதுக்காக சொல்கிறாரு, விக்கிரகங்களுக்குரிய தீர்க்க தரிசனம் எதுக்காக சொல்கிறாரு, வீதியில் கிடத்தப்படுவது எதுக்காக சொல்கிறாரு அப்படி பார்க்கும்போது இந்த ராஜாக்களின் காலத்தில் செஞ்ச அட்டூழியங்களுக்காக கர்த்தர் சில தீர்க்க தரிசனம் தொடர்பு படுத்தி பார்க்குறோம். ஏசாயாவில் இருக்குது, எரேமியாவில் இருக்குது, நிறையா காரியங்கள் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம எசேக்கியேல் புஸ்தகம் படிச்சுட்டு வர்றதுனால இந்த காரியங்கள் எதுக்காக சொன்னார், இது இஸ்ரவேலுக்குரியதா இது யூதாவுக்குரியதா அப்படிங்கும்போது அந்த நாட்களில் இஸ்ரவேலுக்குரியது யூதாவுக்குரியது, இந்த நாட்களில் நமக்குரியது, எல்லா தேசங்களுக்குரியது, எல்லா நாடுகளுக்கும் உரியது, எல்லா மலைகளுக்கும் உரியது, எல்லா பலிபீடங்களுக்கும் உரியது, எல்லா விக்கிரகங்களுக்கும் உரியது. அப்போ இன்றைக்கி இந்திய தேசம் வந்து விக்கிரகங்களால் நிறைஞ்சிருக்கு, இந்திய தேசங்கள் வந்து பலிபீடங்களால் நிறைஞ்சிருக்குது, இந்திய தேசோட மலைகளில் விக்கிரக கோயில்கள் நிறைய பெற்றிருக்கு. அப்படிங்கும்போது இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு இந்த இந்திய தேசத்திற்கு உண்டு. இப்போ ஏன் அதை தாமதிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்குரிய பிள்ளைகள் அந்த இடத்துல வந்து இருக்கும்போது என்ன பண்ணார்,
இப்போ நம்ம பார்த்தோம்ல என்ன பண்ணார், யோனத்தானுக்காக என்ன செஞ்சார், இறக்கும் போது அந்த எலும்புகள்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து சேர்த்து வச்சு செய்கிற தேவனாக இருக்கிறாரு. கிபியோனிலுக்காக வந்து சவுல் கொண்டு போட்டதுனால அங்கே ஒரு மழை பெய்யாமல் பனி பெய்யாமல் ஒரு வறட்சி உண்டு பண்ணி அங்கே ஒரு நியாய தீர்ப்பகத்தை எழுப்புகிற தேவனாக. விக்கிரகங்களை நிறைஞ்ச இஸ்ரவேல் தேசத்தில் என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு ராஜாக்களாக என்ன செய்கிறாரு, ரெகோபேமுக்கு அடுத்து யெரொபெயாமை எழுப்புகிறார். யெரொபெயாம் நல்லது செய்வான்னு பார்க்கும்போது சரி அவன் வந்து விக்கிரக வழிபாடு பண்ணுறேன். அப்போ வந்து யெகூவை எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். பாகாலுக்கு வந்து யெகூவை எழுப்புகிறாரு. யெரொபெயாமுக்கு யார் எழுப்புறாரு, யெரொபெயாமுக்கு விரோதமாக பாஷாவா பார்த்தோமே. அப்போ யெரொபெயாமை வெட்டி கொண்டு போட்டது யார், பிதாக்களோட நித்திரை அடைந்தது. அவன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய நாதாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இல்லை அவனுக்கு வந்து வெட்டி போடுறது யாரு, யெரொபெயாம் கேட்டிங்கன்னா ரெகோபெயாம் வந்து அவனை யார் வெட்டி கொண்டு மாட்டேங்க. அவனை வந்து வெட்டி கொண்டு மாட்டேன். யெரொபெயாம் சண்டை போடுவாங்க. ரெண்டு நாளாகமும் 13 1 வருஷம். ராஜாவாகிய யெரொபெயாமின் 18ஆம் வருஷத்தில் அபியா யூதாவின் மேல் ராஜாவாகி. ஆமாம், அபியா வந்து யூதாவின் மேல் இருக்கிறான். அபியா என்ன செய்கிறான்னா யெரொபெயாம் வந்து கொண்டு போடுறேன். கர்த்தர் வந்து அபியாவை எழுப்புறாரு. அபியா வந்து பார்த்திங்கன்னா 19-20 வருஷம் இல்லையே. அபியா யெரொபெயாமை பின்தொடர்ந்து அவனுக்கு உண்டான பட்டணங்களாகிய பெத்தேலையும் அதன் கிராமங்களையும், எசானாவையும் அதன் கிராமங்களையும், எப்ரோனையும் அதன் கிராமங்களையும் பிடித்தான். அப்புறம் அபியாவின் நாட்களில் யெரொபெயாம் பலன் கொள்ள மாட்டாதே போய் கர்த்தர் அவனை அடித்ததினால் மரணம் அடைந்தார். ஆமாம், அப்போ வந்து அவனுக்கு வந்து யார், யெரொபெயாமுக்கு அபியா யூதாராஜ். இந்த அபியா யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெகோபாவோட பையன். இப்போ அந்த இதில் 2 நாளாகமும் 12 வந்து கடைசி வசனம் வசிங்க 16. ரெகோபெயாம் தான் பிதாக்களுடைய நித்திரடைந்த பின்பு தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய அபியா அவன் ஸ்தானத்தில் ராஜா. இப்போ ரெகோபெயாமுக்கு கர்த்தர் யார் ஒரு விரோதி எழுப்புறது என்ன அப்படின்னா யூதா. யாரோட பையன், ரெகோபாவோடைய பையன்.
கர்த்தர் வந்து சாலமோனோட பேர். சாலமோனுடைய பேர். சாலமோனும் முடிஞ்சு போச்சு. ரெகோபயாமுக்கும் யெரொபெயாமுக்கும் சண்டை நடக்குது. ரெகோபெயாம் காலத்தில் வந்து யெரொபெயாம் என்ன செய்யறாங்க, 2 ராஜ்யம் பிரியுது. அப்படி 2 ராஜ்யம் பிரியும் போது யெரொபெயாம் விக்கிரகங்களுக்கு வந்து அவன் தன்னை செவி சாய்க்கிறதுனா என்ன செய்யறான், ரெகோபோட பையன் வந்து என்ன செய்யறான், அவனை வந்து வெட்டி போடலாம். கர்த்தர் வந்து அடித்ததினால் மரணம் அடைந்தான். நான் டோட்டலாக அதுக்கு முன்னாடி வருஷம் என்ன பார்க்குறேன், அவனுக்குரிய எல்லாத்தையும் யார் இது பண்ணுறான், அபியா என்ன செய்கிறேன். அதுக்கு முதல்ல வசனத்தை வாசிங்க. 18 அக்கா. அப்படி இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். இப்போ வாசிங்க. அபியா யெரொபெயாமை பின்தொடர்ந்து அவனுக்கு உண்டான பட்டணங்களாகிய பெத்தேலையும் அதன் கிராமங்களையும், எசானாவையும் அதன் கிராமங்களையும், எப்ரோனையும் அதன் கிராமங்களையும் பிடித்தான். அப்புறம் அபியாவின் நாட்களில் யெரொபெயாம் பலன் கொள்ள மாட்டாதே போய் கர்த்தர் அவனை அடித்தார். வசனத்தை மட்டும் வாசிங்க. இப்போ சொன்ன வசனத்தை மட்டும் வாசிங்க. அப்புறம் அபியாவின் நாட்களில் யெரொபெயாம் பலன் கொள்ள மாட்டாதே போய் கர்த்தர் அவனை அடித்ததனால் மரணம் அடைந்தார். அதுக்கு முதல் வசனம், முந்தின வசனம், வாசலுக்கு முந்தின வசனம். அபியா யெரொபெயாமை பின்தொடர்ந்து அவனுக்கு உண்டான பட்டணங்களாகிய பெத்தேலையும் அதன் கிராமங்களையும், எசானாவையும் அதன் கிராமங்களையும், எப்ரோனையும் அதன் கிராமங்களையும் பிடித்தான். ஆமாம், அவனுக்குரிய எல்லா காரியங்களும் பிடிக்கும்போது அவன் சார் டோட்டலாக ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதுக்கு பிறகு வந்து கர்த்தர் வந்து எப்படி அடித்தான்னு தெரியல, அங்கே வந்து கர்த்தர் ஒரு மரணத்தை வந்து கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ பலிபீடத்தின் விக்கிரகங்களை கும்பிடும்போது ஆளுகை செய்யும்போது அதை வந்து நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆளை வந்து எழுப்புறாரு. ஆனால் அவன் வந்து அதே காரியத்தை செய்யும்போது சார் அடுத்து வந்து அதுக்கு அவனை கொள்றதுக்கு இன்னொருத்தனை கர்த்தர் சார் எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். அப்போ யெரொபெயாமை கொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெகோபெயாமுடைய பையன். சரியா? ரைட். இஸ்ரவேல் ராஜாவை பார்த்துட்டே இருக்கும்போது யூதா ராஜாவுடைய பையன் ரெகோபெயாமோட பையன் வந்து யாரை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குறேன்னு பார்க்கும்போது நான் அபியாங்கிற வந்து பேசுகிறேன். அபியாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவனை. 1 ராஜாக்கள் 15:3 வாசிங்க. இந்த இடத்துல அபியான் வந்துச்சு, இந்த இடத்துல வந்து அபியாம். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான 2 ராஜாக்கள். 1 ராஜாக்கள் 15:3. 1 ராஜாக்கள் 15:3. தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான். அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கவில்லை. பேர் என்ன போட்டு அந்த இடத்துல அபியாவா? வாசிங்க, திரும்ப வாசிங்க. தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான். அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல். பேர் இல்லையா? பேர் இல்லக்கா. 1 ராஜாக்கள் 15:3. 15:1 வாசிங்க. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் என்னும் ராஜாவின் 18ஆம் வருஷத்திலே அபியாம் யூதாவின் மேல் வந்து நம்ம அங்கே பார்க்கும்போது அபியா 2 வந்து ஒரே பேர் தான், ஒரு ஆளுடைய பேர் தான். அபியாமும் ரெகோபெயாமோட பையன். அவன் வந்து அவன் யாருக்காக விரோதமாக கர்த்தர் எழுப்புகிறாருன்னா யெரொபெயாமுக்கு விரோதமாக கர்த்தர் வந்து எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். இப்போ வந்து உம்ரி வந்து யாருன்னா ஒரு படை தளபதி, அப்படித்தானே? படைத்தலைமையாக இருக்கும்போது அங்கே வந்து ஒரு 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 பிரச்சனை வந்து வருது. என்ன வருதுன்னா 21 வாசிங்க. இந்த 16:21. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் 2 வகுப்பாய் பிரிந்து பாதி ஜனங்கள் கீனாத்தின் குமாரனாகிய திப்னியை ராஜாவாக்க அவனை பின்பற்றினார்கள், பாதி ஜனங்கள் உம்ரியை பின்பற்றினார்கள். ஆமாம், அந்த இடத்துல வந்து உம்ரி வந்து ராஜாவை வந்து ஜனங்கள் வந்து உருவாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அதே ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு ஆள் திப்னிங்கிற ஒரு ஆள் என்ன செய்கிறாங்கன்னா இவனை வந்து நம்ம மனுஷன் ராஜாவாக்கலாம். 2 பேர். இப்போ நமக்கு ஸ்டாலின் முதல்வர், ஒரு பேர் என்ன உதயநிதி துணை முதல்வர். இப்போ ஒருத்தர் வந்து இந்த இந்த கீழே செத்தாரே அவர் ஒரு துணை முதல்வர், அஜித் பவார். அப்படி ஒரு முதல்வர் ஒரு துணை முதல்வர். இப்போ இப்படி 2 முதல்வராக இருக்கும்போது 2 பேருக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துடுது. நீ இருக்கிறதா நான் இருக்கிறதா ராஜாவை. இப்போ அது முதல்வராக இருக்கும்போது இப்போ இவங்க 2 பேருக்கு போட்டு வருது. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் என்ன செஞ்சாங்கன்னா இவன் இருக்கும்போது 2 முதல்வராக தான் இருந்தாங்க. இருந்துட்டு 2 வேலை யாராவது ஒருத்தன் தான் இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிரச்சனை போது ஓபிஎஸ் அனுப்பிச்சு சென்றேன், எடப்பாடி நீக்கி விட்டேன்.
அது மாதிரி அங்கே ஒரு பிரச்சனை. ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா உபுரியை வந்து படைத்தளபதி, திப்னிங்கிற ஒரு ஆள் வந்து ஒரு படைத்தளபதியாக அந்த இடத்துல வந்து சொல்லப்படலை. திப்னி யாருங்கிறது வந்து சொல்லப்படலை. அப்போ திப்னி என்ன செய்கிறாங்க, அது ஒரு படைத்தளபதியாக அது ஒரு பொறுப்பில் இருக்காங்க. அவனை வந்து ராஜாவாக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது இந்த 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியலை. இந்த திப்னியில் இருக்கிற ஆட்களை விட உமரிக்கிட்ட பின்பற்றி போன ஆட்கள் வந்து நிறையா. இப்போ எடப்பாடிக்கு ஆள் நிறையா போன மாதிரி இந்த உமரிக்கு வந்து நிறையா பண்ண உமரி என்ன செஞ்சுறாங்க, ராஜாவாக்கிடுறாங்க. ரைட்டா? இப்போ அந்த உம்ரி என்ன வாங்கன்னு பார்க்குறோம். டைம் பார்த்துக்கோங்க. 1 மணி ஆயிடுச்சு. முடிஞ்சிருச்சா? சரி, அப்போ அதை முடிச்சிடலாம். உம்ரி வந்து என்னன்னு பார்க்கணும் பார்த்தீங்கன்னா 24லேருந்து 25, 26 வரைக்கும் ஆசைங்க. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 24லிருந்து 26 வரைக்கும். பின்பு சேமேரின் கையிலிருந்து சமாரியா மலையை 2 தாலந்து வெள்ளிக்கு வாங்கி அந்த மலையின் மேல் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு மலையினுடைய எஜமானாய் இருந்த சேமேருடைய பேரின்படியே சமாரியா என்னும் பெயரை தரித்தான். உம்ரி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கேடாய் நடந்து நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் சகல வழியிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு தங்கள் வீணான விக்கிரகங்களாலே கோபமூட்டினும்படியாய் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவங்களிலும் நடந்தான். இப்போ இவனை வந்து என்ன செய்கிறாங்க, மக்கள் வந்து ஆளுகைக்கு கொடுங்க. அப்போ இவனை என்ன பண்ணுறேன், விக்கிரகங்களை வழிபடுறேன். இப்போ நம்ம சமாரியா ஸ்திரீ சமாரியா அந்த சமாரியாவுக்கு பேர் வச்சது யாருன்னா இந்த உம்ரி தான். உம்ரி யாருன்னா படைத்தளபதி, ராஜவம்சம் இல்லை படைத்தளபதி. சேனை தளபதினு பார்த்தோம், அப்படிதான் பார்த்தோம். ஆமாம், படைத்தளபதி. என்ன யோசிக்கிறீங்க? படைத்தளபதி இல்லை, இதில் சேமேருடைய பேரின்படியேன்னு சொல்லிச்சு. சேயீர் மலை, சேர் மலை, சேயிர்னா ஏதோ அவன் போய் அந்த பக்கம் இருப்பான்ல, சேயீர் மலை. அதை வந்து இந்த இடத்துல வந்து சேமீர் மலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இவன் வந்து அது சமாரியான்னு மாற்றிறேன். இன்ன வரைக்கும் அது வந்து சமாரியா மலைன்னு இருக்குது. இப்போ சமாரியா மலையை வந்து உண்டு பண்ணது யாருன்னா இந்த உம்ரி. இந்த உம்ரி யாருன்னா ஒரு படை தளபதியாக, இது ராஜவம்சம் கிடையாது. இவனோட பையன் தான் யாருன்னா ஆகாப். ஆகாப் வந்து யார் கிடையாது, இஸ்ரவேல் ராஜவம்சம் கிடையாது. புரியுதா? ஒரு ராஜாவுடைய பையன் வந்து அது ஆகாப் ராஜா. அதை மட்டும் வாசிட்டு முடிச்சிடுவோமா? 28. உம்ரி தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்து சமாரியாவிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ஆகாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சரியா? இப்போ நம்ம வந்து எசேக்கியேலுடைய அந்த மலைகளை குறித்து, விக்கிரகங்களை குறித்து, எலும்புகளை குறித்து, அப்போ இந்த காரியங்கள்லாம் எங்கே போய் கர்த்தர் லிங்க் பண்ணுறாரு, எதுக்காக இவங்களை வந்து ஒப்பு கொடுத்தார், அது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒப்பு கொடுத்தாரு, தரமட்டமாக்கினார், 70 வருஷம் சிறையிருப்பு வச்சார். அது மட்டுமா திரும்ப செய்கிறார். ஒரு 18, அதாவது எருசலேம் மாதிரி தாக்கப்பட்ட ஒரு நகரம், அழிக்கப்பட்ட ஒரு நகரம், முற்றுகையிடப்பட்ட ஒரு நகரம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 தடவையோ சரியாக அது வந்து படித்தோம். அது வந்து அந்த எண்ணிக்கை எனக்கு மறந்து போச்சு. அப்படி எதுக்கு அழிச்சார் அப்படின்னு பார்க்கும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து அவன் நடந்ததுனால தான் அழிச்சார் அப்படிங்கிற வந்து புரிஞ்சுக்கணும். காசாவை எதுக்கு அழிக்கிறாரு அப்படிங்கும்போது இப்படிப்பட்ட காரியங்களை என்ன செஞ்சுக்க நடந்திருக்கிறதுனால தான் அழிக்கிறாரு. அப்போ இன்றைக்கி இந்திய தேசம் ஏன் இன்னும் அழிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆமாம், விக்கிரகங்கள் இருந்தால், எலும்புகள் இருந்தால், பலிபீடங்கள் இருந்தால், மலைகளில் என்ன செய்கிறாங்க, விக்கிரகங்கள் குடிகொண்டு இருந்தால் கர்த்தர் அழிக்கிற சித்தம் கொள்கிற தேவனாக தான் இருக்கிறார், நியாயத்தீர்ப்பு அனுப்புகிற தேவன். ஏன் இன்றைக்கி வந்து இந்தியா தேசத்தில் இவ்வளோ இருக்குது, ஏன் அழிக்காமல் இருக்கிறாரு? அதான் கிருபையின் காலம், இரக்கங்களின் காலம். கடைசி காலமாக இருந்தாலும் இந்திய தேசத்தில் வந்து அதை அழிக்கக்கூடிய ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, நியாயத்தீர்ப்பை கொண்டு வரக்கூடிய. இன்றைக்கி நம்ம சபையின் உபத்திரத்தில் பார்க்கும்போது ஒரு 300 வருஷம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா சபை வந்து துன்பப்படுது. அப்போ துன்பப்படும் போது அந்த துன்பப்படுத்தல் மீட்புக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ராஜாவை கர்த்தர் எழுப்புகிறது. அவனை எழுப்புறதுனால பார்த்திங்கன்னா விக்கிரகங்கள் உள்ளே போயிடும், சபைக்குள்ளே போயிடும். ஒரு அனுகூலம் பண்ணணுன்னா பிசாசு செஞ்சால் சபைக்குள்ளேயே வந்துடுறேன். இப்போ இன்றைக்குள்ள சபையில் வந்து ஆமாம், வெளியே காட்டிலும் சபை வந்து கேடு கட்டதாக இருக்கிறதுக்கு ரீசன் என்னது, எங்கே வந்து கிருபை, எங்கே வந்து பரிசுத்தமாக ஆகக்கூடிய ஒரு சூழலுக்கு அங்கே பிசாசு சக்குன்னு உட்காந்துக்கிறேன். நல்லா வந்துக்கிட்டே இருப்பாங்க.
சிஸ்டர் நல்லா வந்தாங்க, நல்லா ஜெபம் பண்ணாங்க, நல்லா சர்ச்சுக்கு வந்தாங்க. திடீர்னு என்ன செஞ்சுட்டாங்க, எல்லா காண்டாக்டையும் விட்டுவிட்டு வந்து சில வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்களே, ஏன்னு கேள்வி வைக்கிறோம். இதை வந்து கிருபை உள்ள ஒரு ஆலோசனை உள்ளே மடக்கி போடுறது அவனுடைய வேலை. இப்போ சபையை வந்து தீட்டுப்படுத்துகிறான், பிரிவினை உண்டு பண்ணுகிறான், பாவங்கள் அதிகரிக்கிறான் அப்படின்னாலே எங்கே வந்து ஆண்டவர் தான் அவங்களை பரிசுத்தமாக்குறதுக்கு கருத்தை பிரிச்சுக்கிட்டே வராரு, அங்கே அவனோட வேலையை காமிப்பான். அவனுக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு அவனுக்கு பிடிக்காது. தான் ரீசன். ஒரு மனுஷன் வந்து பரலோகத்துக்கு போகக்கூடாது, அவங்ககிட்ட தான் இருக்கணும்.